அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராபோஜன ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தின் கீழாக வாழ்த்தி வரையிருக்கிறேன். நாம் ஆராதனை கடந்து போகிறதுக்கு முன்னாடி நம் கண்களை மூடி தேவனோட சமூகத்தில் இந்த ராபோஜன ஆராதனை நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கும் நிறைந்த தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவரே, சாவாமை உள்ளவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏக சக்கராதிபதி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கும் நிறைந்த தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வியாபியே, சர்வ ஞானியே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடி, மகா பெரிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆதியம் அந்த மாணவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பா ஒமேகா மாணவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். வணங்குற ராஜா ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தரே, மகா பரிசுத்தத்தில் வீற்றிருப்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிற ராஜா தேவனே, இந்த மனித குலத்தை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த பூமியில எளிமையில் பிறந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க மகத்தான எளிமைக்காக நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. எங்களை ரட்சிக்கும்படியாய் இந்த பூமியில நீர் பிறந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இம்மானுவேலரே, எங்களோட கூட இருப்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யெகோவா தேவனே, யெகோவா ஷம்மாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா நிஷியே, எங்களோட கூட இருப்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிற ராஜா தண்ணீரை ரத்தமாய் மாற்றின தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பாடைய மன்னாவை போஷித்த தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் பகிர்ந்து கொடுத்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் கர்த்தர் மாறாதவர் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனே, அந்த கல்வாரி சிலுவையில எனக்காய் அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பாவம் அறியாத தேவன் ஆண்டவரே, எங்களுக்காய் பாவமானீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகா பரிசுத்தத்தில் வீற்றிருக்கிற தேவன் எங்களுக்காய் பாவமானீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவினவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க மகத்தான தயவினாலே எங்களை ரட்சித்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பாவ பரிகாரியே, எங்கள் ஜீவ உபகாரியே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா தேவனே. உம்மை சுய ரத்தத்தை கொண்டு எங்களை சம்பாதித்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மனவாட்டி என்ற ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மரணத்தை வென்றவரே, பாதாளத்தை வென்றவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, 7 பொன்குத்து விளக்கில் உலாவுகிற தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பவுலின் தேவனே, தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சத்திய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தையில் வழியில் அந்த தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பலமுள்ள தூதரே, ஆண்டவரே, மகத்தான கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவனே, எங்கள் மீட்பரே, ரட்சகரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனே, இந்த ஆராதனைக்கு என்று எங்களை பரிசுத்தப்படுத்த கர்த்தாவே. இந்த ராபோஜன ஆராதனைக்கு என்று எங்களை தகுதிப்படுத்த ராஜா. எங்கள் குற்றம், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றும் ஆண்டவரே, இந்த பலிபீடத்தின் கீழாக ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க இங்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள ராஜா. நன்றி ராஜா. தேவனே, இந்த ஆராதனை முழுவதும் நீர் மகிமைப்படு கர்த்தாவே. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார்.
நொறுக்கப்பட்டார், உனக்காகவே ஆணிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், எனக்காகவே ஆணிகள் பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நன்றி ராஜா. கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய மீறுதலுக்காக நீர் அடிக்கப்பட்டு, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர் கர்த்தாவே. ஒரு பாவம் அறியாத தேவன் எங்களுக்காய் ஆண்டவரே மரணத்தை ஆண்டவரே சந்தித்தீர் கர்த்தாவே. மரணத்தை ஜெயித்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய சுய ரத்தத்தை ஆண்டவரே எங்களுக்காய் சிந்தினீர் கர்த்தாவே. எங்களுக்காய் நிந்தனையும் போராட்டம் அவமானங்கள் ஆண்டவரே எந்த மனிதனும் படக்கூடாத அவமானங்களை நீ சந்தித்தீர் கர்த்தாவே. விலையேற பெற்ற தயவுக்காக அன்புக்காக கொடா கோடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த ஆராதனை தொடக்கமாய் செபிக்கும்படியா, இந்த ராபோஜன ஆராதனை தொடக்கமாய் செபிக்கும்படியா சூடாசோரை கேட்டுக்கொள்ளும். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால வேளையில கூட கர்த்தாவே மீண்டும் ஒரு விஷயம் இப்படி சமூகத்திற்கு வந்து இதோ உடைய மகத்தான வார்த்தையை கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின மகத்தான இரக்கத்திற்காக கூடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்கே ஒருமனம் உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று நீ சொன்ன ஆண்டவரே. இதோ நாங்கள் ஏக சிந்தையாய் ஒருமனதோடு இதோ உடைய சமூகத்திற்கு நேராய் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் ராஜா. என் தேவன் நீர் தாமே எங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் நீர் அறிந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ எல்லாவற்றிற்கும் மகத்தான வார்த்தையில் எங்களுக்கு பதில் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ எங்களுடைய தேவைகளை காட்டிலும் என் தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ ஒரு வாரம் முழுவதும் நாங்கள் உங்களிடத்தில் உரையாடி கொண்டிருக்கிறோம் ராஜா. இதோ இன்றைய நாளில் நீர் எங்களோடு என்ன பேச போகிறீர் என்று, இதோ எங்கள் தாசர் மூலியமாய் நீர் என்ன வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறீர் என்று இதோ நாங்கள் தாகத்தோடும் பயபக்தியோடும் இதோ மன தாழ்மையோடு வந்திருக்கிறோம் ராஜா. இதோ நாங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் ராஜா. இதோ நாங்கள் வெறுமையாக இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உடைய பிரசனத்தினாலே நீர் எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேலையில கூட கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்தை குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் இதோ இந்த மகத்தான வார்த்தை நாங்கள் கேட்கும் பொழுது இதோ நாங்கள் விசுவாசத்தில் அதிகரித்து இதோ எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் பிரதிபலிக்க என் தேவன் நீர் தாமே இறக்க பாராட்ட வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஆராதனையில் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் என் தேவனானவர் நீரே தங்கி தாபரித்து இதோ ஒழுக்கமும் கிருபையுமாக நீர் தாமே நடத்தி தர வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இதோ வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் தேவன் நீர் தாமே துரிதமாய் கொண்டு வர வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இதோ இந்த வேலையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாடல் பாடுகிற சகோதரி ஆசீர்வதிங்க. இதோ காணிக்கையின் பகுதியை ஆசீர்வதிங்க. இதோ வார்த்தையின் பகுதியை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிற தாசனுடைய உச்ச தலைமுதல் உள்ள கால்வரையுமாக இதோ உடைய மகத்தான பரிசுத்த ஆவியானது ஆள் கொள்ளட்டும் ராஜா. இதோ மோசையோடு இருந்து பேசின தேவன், எங்கள் தீர்க்கதரிசி பிரணாமோடு இருந்து பேசின அதே மாறாத தேவன் இன்று நீர் பரிசுத்த ஆவியாய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே எங்கள் பேச போகிற தாசனுக்குள்ளாக இருந்து மறைந்து வெளிப்பட வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் பொறுப்புல கருத்துல வைக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற விலையேற பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த ராபோஜன ஆராதனைக்கென்று தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு சில பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்துவோம். எல்லாருக்கும் குரூப்ல அனுப்பிச்சிருக்க சிலுவை சுமந்தராய் சீஷராகும் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான், சகத்தோட நம்ம பாடுவோம். சிலுவை சுமந்தராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்வீனும் தாழ்மை தரிப்போம், சிந்தை வாழ்வீனும் தாழ்மை, சிந்தை வாழ்வீனும்
மகிமை தரிப்போம். நீந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை எடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை எடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் பயபக்தியோடு இருக்கும்போது நாம் தேவ செய்தி அளிக்கும்படியாய் இந்த ராபோஜன ஆராதனைக்கென்று தேவ செய்தி அளிக்கும்படியாய் நம்ம அப்போஸ்தலர் டேவிட் பிரதரை முன்னாடி எடுப்போம். தேவனோட வார்த்தையிலிருந்து வாசிக்கும் நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனோட வார்த்தைகளை வாசித்து நாம் கடந்து போவோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9 14 முடிய எழுத்தணும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9 14 முடிய வாசிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தார். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொண்டு வா என்றார். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அழையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். போதும் பிரியமானவர்களே, நம்ம உட்காருவோம். அடுத்த வசனத்தை நானே வாசித்துறேன். இருக்கிற கொஞ்ச நேரத்தில் என்னோட வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு மிகையா, கர்த்தரிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. ரைட், கேக்குதுங்களா? ரைட், போதுமா? ரைட், சரி. எல்லாத்தையும் முடிச்சு நீங்கள் சீக்கிரம் உட்காந்தீங்கன்னா நான் பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாப்பா பிடிச்சிங்க, ஜாஸ்பர் உட்காரு. சரி, கடைசி கால செய்தியில் வந்திருக்கிற நீங்கள் உங்களை எல்லாருக்குமே சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் சாங் லீடரு சின்னார் பிரசவம் பண்ணுறாரு, ஆமோஸோட ஒய்ஃபு பிரசவம் பண்ணுற நீங்கள், எழில், மனோவா, எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் ஒரே ஒரு தவறு மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. நான் இவ்வளோ நாள் ஜெயம் எடுத்ததுக்கும் மற்றவங்க தோற்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ரைட்டா? அது என்னன்னா, எந்த காரியம் நமக்கு நடந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, முதலாவது நீங்க என்ன பண்ணணும்னா அல்லேலூயா, அல்லேலூயா, நான் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். ஏதாவது ஒரு கேள்வி வரும்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கணும், முதலாவது நீங்க போய் செய்ய வேண்டிய காரணம் உங்களோட தீர்க்கதரிசி என்ன சொன்னார்ன்றது நீங்க போகணும். அல்லேலூயா. இந்த தவறு மட்டும் எந்த சூழ்நிலை, எந்த ஊழியக்காரனும், எந்த சகோதரன் பேசும்போது சுயமான ஒரு உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலை எடுத்து சொல்லக்கூடாது அந்த இடத்துல. அல்லேலூயா. இப்போ எடுத்த சப்ஜெக்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துட்டு போறேன். நீங்க புரிஞ்சுங்க. சரியா 1 hour மணி 6:50 7:50 உங்க கையில கொடுத்துட்றேன். ஆனா இங்க இந்த மிகாயோட சப்ஜெக்ட்ல பார்க்கும்போது யோசபாத், ஆகா, இஸ்ரவேலின் ராஜா எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறது? இந்த இடத்துல இப்போ
ராமோத் வந்து இஸ்ரவேலுக்கு சொந்தமான தேசம்தான். அது வந்து பெலிஸ்தரதோ மற்றவரது யாருமே கிடையாது. ஆனா யுத்தம் பண்ண அங்க போகணும். நீங்க கூட உங்க சகோதரர்கிட்ட யுத்தம் பண்ண போறீங்கன்னா, இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தத்துல சொல்றேன், நீங்க பண்றது நியாயமான யுத்தமா இருக்கலாம். ஆனா that must be according to the seventh angel forward message. Praise God. Hallelujah. அது நிச்சயமா நீ பண்ற யுத்தம் இந்த 7ஆம் தூதரோட செய்தியின்படி இருக்கணும். Amen. ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, யுத்தம் பண்ணுகிறவன் மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி பண்ணணும். மல்யுத்தம் பண்ற எப்படி பண்ணணும்? லா இருக்குது மல்யுத்தம் பண்றது. மல்யுத்தம் என்னது? பாக்ஸிங். குத்து சட்ல கால்ல அடிக்க கூடாது, தெரியல உங்களுக்கு? அது ரூல்ஸ். கையில தான் அடிக்கணும். அப்போ நீங்க பண்ற யுத்தத்துக்கு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் இல்லாமலாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஊழியம் பண்ண முடியாது, உங்க இஷ்டத்துக்கு பதிலும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. எழுதி வச்சுங்க. ஆக இந்த மிகாயா கூப்பிட்டு என்ன கேக்குறாங்க? நாங்க சொல்றதுதானே நீ சொல்லணும் ராஜா கிட்டன்னு சொல்றானுங்க. யாரு? 400 தீர்க்கதரிசியுமே. அப்போ இந்த இடத்த சொல்றது மிகாயா சொல்ற வார்த்தை, கர்த்தர் என்ன சொல்வாரோ அதை தான் நான் சொல்வேன், அவரோட ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன். ரைட்டுங்களா? ஆனா உண்மையா கர்த்தர் அவன்கிட்ட சொன்னாருன்னா இல்ல, அதுக்கப்புறம் தான் சொல்லுவார். கரெக்டா சொன்னார். நடுவுல ஒரு சப்ஜெக்ட் நடக்குது. மிகாயா என்ன பண்றான்? போயிட்டு எலியா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் சொல்லி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போய் ரிசர்ச் பண்றான். எந்த மெசேஜ்ல இருக்குது? தீர்க்கதரிசியாகிய மிகாயான்ற மெசேஜ்ல இருக்குது. நான் சொல்ற காரியம் என்ன பண்ணா மிகாயா? என்ன சொல்லியிருக்காங்க? தனக்கு முன்னாடியா இருந்த தீர்க்கதரிசி. அவருக்கு முன்னாடி யார் இருந்தது? எலியா தீர்க்கதரிசி. எலியா இந்த சம்பவத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? ராஜாவா இருக்கட்டும், 400 தீர்க்கதரிசிகளாகட்டும், யாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அந்த பதில் அவருக்கு முன்னதாக வைத்திருக்கிற தீர்க்கதரிசி சொன்ன பதிலா இருக்கணும். அப்பதான் வெற்றி கிடைக்கும். இந்த சப்ஜெக்ட் பெரிய காரியத்தை உங்களுக்கு விளக்கம் கொடுக்குது. இப்போ நீங்க எலியாவின் நாட்களில் இருக்கிறீங்களா, எலியாவின் நாட்களை கடந்து இருக்கிறீங்களா? கரெக்டா சொல்லுங்க. எலியா நாட்களை கடந்து இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் உங்ககிட்ட சொல்றேன். இதே சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது நம்ம லைஃப்ல. எலியா வந்தார், எலியா காட்சி விட்டு போயிட்டார். யார் அந்த எலியா? வில்லியம் மரியன் பிரன்காம். அவர் தான் இந்த எலியா தீர்க்கதரிசி. அவர் வந்தாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, ஸ்தாபனங்களை சபிச்சாரு, மனவாட்டியை பத்தி பேசினாரு. ஆனா காட்சி விட்டு கடந்து போயிட்டார். ஆனா அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஜீவிக்குது. அல்லேலூயா. அந்த தேவன் தான், அந்த வார்த்தைகள் தான் ஜீவோட தேவனா இருந்ததுனால ஸ்டில் டிராவல் பண்ணுது அந்த வார்த்தைகள். சோ இப்போ உங்களுக்கு ஒரு சோதனை வருது, கவனிக்கிறீங்களா? எல்லாருக்குமே சொல்றேன், கவனிச்சாதான் இந்த சப்ஜெக்டே புரியும். இது மாதிரி சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட முதல்ல. ஆகவே இந்த எலியா போயிட்ட பிறகு அந்த வார்த்தை இன்னும் டிராவல் பண்ணுது. இத போய் மிகாயா ஆராயிறான். என்னன்னு அவர் என்ன சொன்னார்? எலியா ஆராயில, எலியா என்ன சொன்னான்றது ஆராய்ச்சான். எலியா ஆராயில, எலியா என்ன சொன்னான்றது ஆராய்ச்சான். அதுல பார்த்தா சொல்லுது, இவங்க எல்லாம் ஆகாப குறித்தும் எசபேல குறித்தும் அவன் சாபம் விட்ட சாபம் அதுல இருக்குது புஸ்தகத்துல. இத படிச்சுட்டான் இவன். இப்போ இவன் வரும்போது இவன் சொல்ற பதில் கர்த்தர் சொல்ற பதில் சொல்றான். இவன் எலியா சொன்ன காரியமும் கர்த்தர் இவன்கிட்ட சொல்ற காரியம் ஒரே காரியமா இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் நாங்க வில்லியம் பிரணாம தனியா பிரிக்கல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தனியா பிரிக்கல. கர்த்தர் சொன்ன காரியமும் எலியா சொன்ன காரியமும் ஒரே காரியமா இருந்தது. பாருங்க, ஒரு இடத்துல தீர்க்கதரிசி கிட்ட தேவன் கிரியை செய்யறார். யாருகிட்ட? எலியா கிட்ட. அதே தேவன் மிகாயா கிட்ட கிரியை செய்யறார். இரு வழிகளிலும் கிரியை செய்கிற தேவனாகிய கர்த்தர். ரெண்டு வழியிலும் ஒரே பதில் தான் இருக்கும், வேற வேற பதில் இருக்காது. எந்த சூழ்நிலைக்கும் நீ சொல்ற பதில் அது தீர்க்கதரிசியுடைய ஆலோசனை இல்லாத பட்சத்துல உங்களோட பதில் ஒரு காலம் எடுபடாது. நீங்கள் தோல்வியை தழுவி விடுவீர்கள். ஏன்? மிகாயா சொன்னதை கேட்காத அத்தனை பேர் என்னதான் ஆனாங்க? தோற்று போனாங்க. மிகாயா ஜெயிச்சதுக்கு மிகாயா காரணம் இல்ல, மிகாயா ஆராய்ந்த எலியா தீர்க்கதரிசியின் செய்தியே. மிகாயா ஆராய்ந்த எலியா தீர்க்கதரிசியின் செய்திதான் இவன் தேவனோடு சித்தத்தோடு ஒத்து போகிறான் என்பதை நிரூபிச்சது. இவன் மிகாயாவா இருந்தாலும் கர்த்தர் இவனோடு இடைப்பட்டாலும் இவன் போய் ஆராய்ச்சது, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, எனக்கு எல்லா பதிலும் தெரியும், நான் பேசுறதெல்லாம் கர்த்தர் சொல்ல. மிகாயா கவனிக்கணும், நான் சொல்றதெல்லாம் கர்த்தர் சொல்ல, நான் கர்த்தர் சொல்வதே சொல்வேன்னு தான் சொன்னான். அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் கர்த்தர் சொன்னதுன்னு சொல்ல, கர்த்தர் சொன்னதை நான் சொல்லுவேன் என்று சொல்றான். யார முன் வச்சான் பாருங்க. நான் சொன்னதை நீ கேள்வி சொல்லக்கூடாது, கர்த்தர் சொன்னதை நான் சொல்றேன்னு சொல்லணும். அல்லேலூயா. நீ பேசுற காரியமும் தீர்க்கதரிசியோட செய்தியும் ஒரே காரியமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா உன் பதில் தவறான பதில்.
ஸோ தோல்வி இல்லாத ஒரு வெற்றியான ஒரு ஊழியத்தை நீங்க செய்யணும்னா நீங்க கர்த்தர் வரைக்கிறதாவது கடந்து போகணும். அல்லேலூயா. இல்ல நான் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா நம்ம தோற்று போக வேண்டியதா இருக்கும். ஞானம் உள்ள தீர்க்கதரிசி மிகாயா போயிட்டு என்ன பண்ணா, எதை போய் ஆராய்ஞ்சா, அவன் தீர்க்கதரிசியா இருந்தாலும் தனக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி வார்த்தைகளை ஆராய்ஞ்சு அதன் மூலமாக பதிலை சொன்னான். நான் என்னை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவேன், அவர் பேசினா பைபிள பேசுறல கோட்ஸை பேசுவார்னு சொல்லுவான், கரெக்டா? நான் அதை அப்படி எடுக்கலைன்னா நீ என் குடிமை பிடிச்சி ஆட்டுவேன்னு எனக்கு தெரியும். நான் எடுக்கலைன்னா என் குடிமை பிடிச்சி ஆட்டிக்குன்னு எனக்கும் தெரியும். நான் அந்த எலியா தீர்க்கதரிசி சார்ந்து பதில் சொன்னா நீங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு தெரியும். நான் சொல்றது கர்த்தரோட வார்த்தையா கூட இருக்கலாம் பிராக்டிகலா, ஆனா என் வார்த்தை அந்த எலியாவின் வார்த்தையை சார்ந்ததா இருக்கும். அல்லேலூயா. நீங்க என்னதான் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைஞ்சாலும் சரி, என்னதான் செய்தியில வரங்களை பெற்றிருந்தாலும் சரி, நீங்க எல்லா விதமான வரங்களை உங்களுக்குள்ள சுவிசேஷம், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், டிரான்ஸ்லேட்டர்கள், சாங் ரீடர், யாரா இருந்தாலும் சரி, நீ சொல்ற பதில் அந்த தீர்க்கதரிசி வார்த்தையோடு இருக்கணும். இல்லனா நீ கண்டிப்பா அந்த இடத்துல என்ன பண்ணுவ, நீ தோத்துரு. ஆனாதான் இயேசுவானவர் எழுதியிருக்குதுன்னு சொல்லும் போது அவர் சொன்னாராங்க, மோசேயால எழுதியிருக்குதுன்னாரு. இவர் தன்னை சார்ந்துக்கல, முடிஞ்சிருக்க அவரால் எல்லாத்தையும் காட்ட முடிஞ்சிருக்க அவரால். ஆனா அவர் சார்ந்துக்குனது ஏதோ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை சார்ந்துதான் பேசினாரு. அது நிச்சயமாக ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தையா இருந்திருக்கணும். சோ இது ஒரு சூரிய உதயத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, மணவாளன் தீர்க்கதரிசி வார்த்தையின்படியே தான் பூமிக்கு வந்தாராம். லைனை சொல்ற, நோட் பண்ணிக்கணும். மணவாளன் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படி தான் வந்தார். ஆகவே இந்த பிரஜாதி மணவாட்டியும் தீர்க்கதரிசி வார்த்தையின்படி தான் வருவார்னு சொல்றாரு. அல்லேலூயா. மணவாளன் எதன்படி வந்தாரு? தீர்க்கதரிசி வார்த்தையின்படி. ஒரு கன்னிகை கர்ப்பவதி குமாரனை பெறுவார், தீர்க்கதரிசியின் வார்த்தை. ரைட்டியா? அங்க வெளிப்படுத்தல சொல்லுகிறது, வா ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லுது. இது ஒரு வார்த்தை தான். சோ சுயமா என் அடையாளம் காட்டல, நான் அடையாளத்தை வார்த்தையில காட்டுறேன். நான் எங்க இருக்கிறேன் பாரு அப்படின்ட்டு. அல்லேலூயா. மல்கியா 4:6 நம்ம யார் எலியா பிரணவ காட்டும்போது காட்டுறோம், மல்கியா 4:6 காட்டுறோம். மணவாட்டியை காட்டும் போது ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் வா எழுதிருக்கு. அதான் நீங்க. அல்லேலூயா. ஏன்னா மணவாளன் தீர்க்கதரிசி வார்த்தையின்படி வருவார் என்றால் மணவாட்டியும் தீர்க்கதரிசி வார்த்தையின்படியே தான் வருவார். அல்லேலூயா. மணவாளன் அதே இது ஒரு சூரியத்துல சொல்றாரு, மணவாளன் எப்படி வார்த்தை தீர்க்கதரிசனத்துல வந்தாரோ அப்படியே மணவாட்டியை பற்றி கூறியிருக்கிற அத்தனை தீர்க்க தரிசனத்தின் வசனத்தின் நிறைவேறுதலாய் தான் மணவாட்டி வர முடியும்னு சொல்றாரு. கொஞ்சம் கஷ்டமான வேர்டா இருக்குது இல்ல? மணவாட்டியை பத்தி என்னென்ன தீர்க்க தரிசனம் சொல்லுதோ அதை நிறைவேறுதலா தான் மணவாட்டி வருவாளாம். அல்லேலூயா. ரைட். மனோ ஒரு காரியத்தை பேசிட்டே இருக்காரு உங்ககிட்ட, பாஸ்டர் தேவனே தமது சொந்த வார்த்தையின் வியாக்கியம். அப்படி என்றால் தீர்க்கதரிசி சொல்றாரு, மணவாட்டி வருவாள் என்று சொல்லப்பட்டால், கவனிக்கிறீங்களா? மணவாட்டி வருவாள் என்று சொன்னால் அவள் வந்து காட்சியில நின்றால் தான் அந்த வசனம் வியாக்கியானப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? வியாக்கியானம் என்னது? இட் மஸ்ட் பி டெமான்ஸ்ட்ரேஷன், மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. ரைட்டுங்களா? ரைட். அன்னைக்கு கூட மன ஒரு வார்த்தை சொன்னேன், நான் சொல்றேன் இப்போ. அது சின்ன ஒரு கரெக்ஷன். தீர்க்கதரிசி ஏர்போர்ட்ல இறங்கும் போது பாம்பேல அவரை குறித்து என்ன கேட்டாங்க, அது அவரோட பேசினார். அன்னைக்கு ஒரு இடத்துல அவர் வெல்கம் பண்ணும்போது என்ன பேசினாங்கன்னா, அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தேவனோட வார்த்தை எங்களுக்கு போதிக்க வேணாம், எங்களுக்கு தோமா அந்த பைபிள் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அடுத்த ஒன்று கேட்டாங்க அவர்கிட்ட, என்ன கேட்டாங்க? சொல்லி தெரிஞ்சா சொல்லி விட்டுரு. இல்லை ஞாபகம் மனோ பேசினாப்புல, அதையாவது உங்களுக்கு ஞாபகம். நான் உட்காந்து உங்ககிட்ட பேசும்போது நானும் கவனிச்சு நின்றேன், நீங்களும் கவனிச்சு நின்றீங்க. உங்க எல்லாருக்கும் தான் பேசினாப்புல. என்ன சொன்னாப்புல? நீங்க நானும் உங்க கூட தான் உட்கார்ந்து இருந்தேன். உங்க மருமப்புள்ள பேசும்போது நானும் தான் இவங்களோட இருந்தேன். நானும் இவங்க மாதிரி சராசரி மனுஷன் தான். அவர் சொன்னாருன்னு சொல்றேன், அதில் பாதியும் சொல்லிட்டேன், ஒரே ஒரு பிட்டை மட்டும் தான் விட்டு வச்சுக்கிறேன். என்ன சொன்னாரு? எக்ஸாக்டா தீர்க்கதரிசிக்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஏற்கனவே வேத புஸ்தகம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவை
காட்சியில கொண்டு வருகிற காரியத்துக்காக தான் உண்மை அழைத்தோம் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னேன். அன்னைக்கு நான் அவர்கிட்ட எதுவுமே வாய் தந்தே பேசல. ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணும்போது அதுக்கு நான் குறுக்க பேச மாட்டேன். நான் தெரியாம உட்காந்துல, தெரிஞ்சுதான் உட்காந்துருந்தேன். ஏன்னா நான் இந்தியா ரிப்போர்ட்டை நல்லா படிச்சவன். புரியுதுங்களா? சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை காட்சியில் அழைக்கும்படியாக தான் உங்களை அழைத்தோம் என்று சொன்னார்கள். ஆக தீர்க்கதரிசி பிரண்ணாம் வந்தது கோர்ஸ் காட்டுறதுக்கு இல்ல, மனோவா சொன்ன மாதிரி கிரியில காட்டுறதுக்கு தான் அவர் வந்தார். அல்லேலூயா. காலை எடுத்தார மெசேஜ் கேட்டீங்களா? என்ன சொன்னாரு? கோர்ஸ் இல்ல, கிரியை தான் முக்கியம். ரைட்டா? அவர் சொன்னது உண்மை அப்படின்னு நான் ப்ரூவ் பண்றேன். இப்போ உண்மையாவே அவர் சொன்னதுதான் உண்மை. மார்க்கு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க. நான் செய்தி விட்டேன்னா பேலவு நடுவில் ஒரு பிட்டு அப்படி எடுத்துன்னு வந்துட்டு திருப்பி வெளியே செய்திக்க போயிடுவோம். மார்க் 16 அதிகாரத்துக்கு இத்தனை பேஜ் திருப்பி நிக்கிறீங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். சரி. கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடத்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். போதும். வசனத்தினால கிரியை உறுதிப்படுத்தினாரா, கிரியினால வசனத்தை உறுதிப்படுத்தினாரா? எங்கம்மா பண்ணாரு? என்னமா படிக்கிற? படிமா. கன்னியாத்திரிக்கே சொல்றேம்மா, நான் கேட்கறது தப்பா சொல்லிட்டேம்மா. அப்படியே நல்லா பாருமா. இருப்பா, நீ படிக்காத, படிமா. இப்ப கேக்குறேன், கிரியினால வசனத்தை உறுதிப்படுத்தினாரா, வசனத்தினால கிரியை உறுதிப்படுத்தினாரா? ஐயோ, என்னதான் நீ படிக்கிறியா? என்னதான் சொல்ற தம்பி? நீயே உன் துணையாரிட்ட நீயே கோட்டி கொஞ்சம் வேலைக்கு அது நான் வெயிட் பண்றேன். அந்த அம்மாக்கு பிரதர் பேசுறதால ஸ்பீட் ஆகுது பாருக்குது. ஏமா திருப்பியும் பாருமா, நான் உன்னை படிக்க வச்சுட்டு உன்னையே படிக்க வைக்கிறேன். என் பிரசங்கத்தை தலைகீழா மாத்தி விடுறேன். எல்லாருக்கும் தெரியுது. நீ திருப்பி படிமா, தப்புல படி, திருப்பியும் படி. இப்ப நான் கேக்குறேன், கிரியினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினாரா, வசனத்தினால கிரியை உறுதிப்படுத்தினாரா? இப்பதாமா வந்துக்கிற கரெக்டா. அங்க எழுதிக்குது, அப்படிதாமா எழுதிக்குது. அங்க அப்படிதான் எழுதிருக்குது. சோ கிரியை தான் வார்த்தையை உறுதிப்படுத்தும், வார்த்தை கிரியை உறுதிப்படுத்தாது. அல்லேலூயா. பிரதர், இது நீங்களே ஆராய்ச்சிங்களா? இல்ல செல்லம், நான் புக்கில் எடுக்கும்போது இது ஒரு சூரியத்துல அது இருக்குது. இப்பே தூக்கம் வந்துச்சு. ஐயா வாழ்கையா, சந்தோஷமா இருங்க. ஐயா நித்தி டயர்ட் ஆகுதா? இல்ல ஷார்ப்பா தானே பேசுறேன். ரொம்ப டல்லன்ஸ் எல்லாம் மெசேஜ் கொண்டு போகல. எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றாயோ. கிரியினாலதான் வசனமே உறுதிப்படும். வசனத்தினால கிரியை உறுதி போடாதையா, கிரியினால வசனம் உறுதி போடும். அல்லேலூயா. இதெல்லாம் வேற எங்கன்னா பேசினா எப்படியோ இருக்கும் தெரியுமா? இருவழிகளிலே கிரியை செய்கிற தேவன். நீ இந்த செய்தியை ஏத்துக்கணும்னு ஆயத்தப்படுத்தும் போது சகோதரி 7ஆம் தூதன் கிட்ட சொல்லி இருப்பாரு, நீ பேசுற காரியத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு சகோதரி திண்டிவனத்திலிருந்து நான் அனுப்பணும், அவளையும் நான் ரெடி பண்ணணும். உன்னை பரலோகத்திலிருந்து செய்தியை யோவான் கிட்ட வெளிப்படுத்திட்டு உன்னை நான் பூமிக்கு அனுப்பணும் ரெடி பண்ணிருப்பாரு. 2 சைடு. நீங்க நினைக்கிறீங்க ஏதாச்சும் அந்த செய்திக்கு வந்துட்டீங்க கல்யாணம் பண்ணி. இல்ல 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 இல்ல, உன்னை பை பர்த்ல இருந்தே ரெடி பண்ணி இருக்கிறார். இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள பை பர்த்ல இருந்தே தீர்க்கதரிசி பிரணாம ரெடி பண்ணி இருக்கிறார். பை பர்த். காலைல பேசுற செய்தி எதுவுமே இருக்காது. கவலைப்படாத. இப்போது வரிசை முழுவதுமாக நாம் விளையாடி கொண்டிருக்கவில்லை, அல்லது பிரசங்கிக்கவில்லை, அல்லது தரிசனங்கள் குறித்து பேசவில்லை. உங்களில் ஒவ்வொருவரும் இதை நினைவில் கொள்ள வேண்டும். எதை நினைவில் கொள்ள வேண்டும்? கீழே வாசிக்கிறேன். அதாவது கர்த்தருடைய தூதன் என்னை ஆரம்பத்தில் சந்தித்த போது தரிசனம் ஜனங்களை சுகப்படுத்துவதற்காக அல்ல, வியாதிப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாகவே நீ பிறந்திருக்கிறாய் என்று சொன்னார். அல்லேலூயா. பை பர்த், பை பர்த். தீர்க்கதரிசி பிறந்ததே எதுக்குதான்? வியாதிகளை சுகப்படுத்தும்படியாக. நீ பிறந்தது எதுக்கு தெரியுமா? அந்த வியாதி வந்து சுகப்படும்படியாக. அல்லேலூயா. அவரை சுகப்படுத்தும்படியாக மேல இருந்து அமிச்சாரு. நயா குர்ரா அவரோட உண்மை மேல தான் வந்தார். கீழே வில்லியம் பிரணாம் இல்லையா? இல்லையா? கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் இயேசுக்கு ஒப்புவித்ததும் இயேசுவானவர் தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமாகிய விசேஷமான வசனங்கள். தேவன்
வில்லியம் பிரணாம் என்ற தூதனுக்கு கொடுத்தாரு. தூதன் யோவானுக்கு வெளிப்படுத்தினாரு. மேல இருந்து வந்தார், யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறார். எங்கே நான் பரல எங்க இருந்து வந்தேன் என்று எங்க போன ஒருவனும் தெரியாதுன்னாரு. பிறந்தாரா வந்தாரா ரெண்டும் ஒண்ணு தான். நீ பிறந்திருக்கிறாய், நான் வந்திருக்கிறார் அப்படின்ற. அல்லேலூயா. பிறந்திருக்கிறாய். தீர்க்கதரிசி பிறப்பே விசேஷமான பிறப்பு. ஆனா பிறப்பை பத்தி பேசுறாங்க, வேற எதாவது இறப்பை பத்தியா பேச சொல்ற? பிறந்திருக்கும் போது அவரால் பேசப்பட்டு உறுதியளிக்கப்பட்டது. இறந்த பிறகு அவர் எங்க பேசினாரு? நான் எடுத்து சொல்றதுக்கு பிறக்கும் போது பிறந்தாரு வளர்ந்தாரு பேசினாரு எடுத்து காட்டுறேன். இறந்த பிறகு நான் எங்க பேசினாரு என்கிட்ட நான் எடுத்து காட்டுறதுக்கு. அப்படி பேசினா நீ நம்ப மாட்டிய, என்ன நீ தயாரா இல்லையா என்னை ஏத்துக்கிறதுக்கு? செத்துட்டு பிறகு பேசினாரு அண்ணா நம்புவ? ஒரு காலம் நம்ப மாட்டேன். சகோதரா, இரு வழிகளில் கிரியை செய்கிற தேவன், வியாதியை சுகமாக்கும்படியாக தீர்க்கதரிசியை பூமிக்கு அனுப்பின தேவன், வியாதியை சுகப்பெறும்படியாக மணவாட்டியை உருவாக்கின தேவன். அல்லேலூயா. 1 யோவான் 14வது வசனம் 13வது வசனம் படிங்க. முதல் அதிகாரம், சாரி மன்னிக்கணும், யோவான் 1ஆம் அதிகாரம் அந்த 1ல இருந்து 9, 10, 11, 12 ஏதாவது ஒண்ணு படிங்க. அவர் சொந்தமானதிலே வந்தார். பிரதர் கீழே நான் நல்ல தெளிவா 2-3 முறை சொல்றேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒன் ஸ்பீட் ஆமோஸ் என்ன மாதிரி ஸ்பீடா படி பார்க்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாவது வரைக்கும் அப்படியே நிறுத்திக்கோ. நான் படிக்கிற இது மூடி பைபிள க்ளோஸ் பண்ணு. முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். முன்குறிக்கப்பட்டவர்கள் போதுமா? முன்குறிக்கப்பட்டவர்கள் முதலாவது. ரொம்ப கம்மி பண்ணிட்டப்பா, நான் இங்க ஸ்ட்ரெயின் ஆகுது பேசுறதுல தெரியுது எனக்கு. பிரைஸ் லார்ட். போதும் விட்டு இப்போ விட்டு நீ மைக்கேல்னா கூட நான் பேசுவேன். தயவு செஞ்சு நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னா சரி. முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். ஏனெனில் இப்போது பரிசுத்த ஆவியானவர் தமது சொந்தமானவர்களை சொந்தமாக்கி கொள்ள வருகிறார். சொந்தமான வந்தார்கள், சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தலை சாய்க்க மனுஷகுமாரனுக்கு அன்றைக்கு இடக்கவில்லை. ஆனால் சொந்தமான இடத்துல வந்தால் சொந்தமானவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். தலை சாய்க்க மடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அல்லேலூயா. மணவாட்டினுடைய மடி. அல்லேலூயா. சொந்தமானவர்களுக்கு வந்தால் சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமே இல்லாத தீர்க்கதரிசினே யாருன்னு தெரியாத அருமை அந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனம் சொல்ற மாதிரி பிரஜாதிக்கு தெரியாத இந்த தீர்க்கதரிசிகளை பற்றி அறியாத மனிதரிடத்தில் தேவன் அந்த பிறகு இந்த மணவாட்டியை ஏற்றுக்கொண்டு சொந்தமான இடத்துல வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். சேம் பேட் அகைன். அதாவது இரண்டாவது வருகிறோம். சொந்தமானதிலே வந்தா சொந்தமானவர்களை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இரு வழிகளில் கிரியை செய்கிற தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக மணவாட்டியை உண்டாக்கினார், பேசும்படியாக தீர்க்கதரிசியை அனுப்பினார். அல்லேலூயா. கிறிஸ்து எல்லா தீர்க்கதரிசிகளில் இருந்தும் முதலாவதாக உயிர்த்தெழுந்தார். பல இடங்களில் மாதிரியாக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனாய் இருந்தார். மணவாட்டியில் கிறிஸ்துவின் வருகை, மணவாட்டியில் கிறிஸ்துவின் வருகை, சபை விட்டு வெளியே வருதல், கடைசி நாட்களில் ஒரு கதிர்கட்டு மீண்டும் அசைக்கப்பட வேண்டியதா இருக்கும். ஓ என்னே செய்திட தலைப்பு இது ஒரு சூரிய உதயம். கிறிஸ்துவில் மணவாட்டியில் கிறிஸ்துவின் வருகை. அல்லேலூயா. எங்க கிறிஸ்துவின் வருகை? வில்லியம் பிரணாமில். எங்க கிறிஸ்துவின் வருகை? உரைக்கப்பட்ட வார்த்தையில். எங்க கிறிஸ்துவின் வருகை? பரிசுத்த வேதத்தில். நோ. கிறிஸ்துவின் வருகை மணவாட்டி. படிச்சு கிழிச்சிட்டேன் இந்த புக்கை. சீரியஸாவே கிழிச்சிட்டேன். படிச்சு தான் கிழிச்சு. ஆனா இந்த புக்ல அந்த தலைப்புல அந்த லைனே இல்ல. இந்த செய்தி எடுக்கும்போது இந்த புக்கை படிச்சுட்டே இருந்தேன். எங்க அண்ணன் இந்த புக்கை கையில கொடுத்தான்.
அவன் பேர் போட்டவன் அவரை கீழ்ச்சேன். கிறிஸ்து எல்லா தீர்க்கதரிசியும் முதலாவது உயிர்த்தப்பாளையும் ஆதியாக்க வீட்டுக்கு பதிலும் நித்திரை இடத்துல முதல் புறமாய் வந்தார். மணவாட்டி கிறிஸ்து, மணவாட்டியில் கிறிஸ்துவும் வருகையா? நம்ப முடியல. மணவாட்டி கிறிஸ்து. பால் எங்க இருக்கிற வீட்டில் இருக்க டேவிட், பால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா. இல்லை டேவிட், அந்த இது ஒரு சூரிய உதயத்தில் பேரா 94 மட்டும் இங்கிலீஷில் முதல்ல அனுப்பணும். முதல்ல இங்கிலீஷில் அனுப்பிச்சான். நீ படிச்சா பால் படிச்சேங்க, கொஞ்சம் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அனுப்புறியா? பண்ணி அனுப்புறேனே, உடனே பண்ணி அனுப்பிச்சான். இங்கிலீஷ்லையும் அப்படி தான் இருந்தது, தமிழ்லையும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த ப்ரெஸ்ஸில் போட்ட இல்லை, லைனே இல்லை. பால் இதை நீ கவனிச்சியா? அது நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணல டேவிட். இந்த புக் என் கையில ஏன் வந்தது? இந்த செய்தியை நான் என் கையில எடுத்தேன். இதுலயே அந்த லைனை படிச்சேன். அதுல இல்லன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்? அது இங்கிலீஷ்ல இருக்கிறது எப்படி எனக்கு தெரிஞ்சது? எல்லாம் தேவனோட ஆவியானவர் செய்த காரியமே. ஹல்லேலூயா. மனவாட்டிக்கு எது மறைபொருளா இருக்காது, யார் மறைச்சாலும் சரி. ரைட். தாவீது இந்த மெகாயா தீர்க்கதரிசி செஞ்ச மாதிரி உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரலாமான்னு சொன்னோடனே உடனே போயிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து பார்த்துருக்கணும். அல்லது மோசே என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துருக்கணும். மோசே உடன்படிக்கை பெட்டி பத்தி என்ன எழுதிருக்கிறான்னா, அது ஆசாரியன் தோல்ல தான் சுமக்கணும், அதை வந்து மாட்டு வண்டி மேலே சுமக்க கூடாது. அது இருந்திருக்க மேபி அது கூட டேவிட் பதில் இருக்குன்னு சொல்றாருன்னு அவர்தான். பரிசையா பரிசையா வாடா கடைசி வர நீ. ரைட்டு. ஆகவே பிரியமானவர்களே, கவனிக்கிறீங்களா? இந்த தாவீது தனக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசி எலியாவை எப்படி மிகாயா போய் தேடினானோ அது மாதிரி தேடி இருந்தா உடன்படிக்கை பற்றி ஆசாரிய தோல்ல மேலதான் என்ன பண்ணிருக்கணும், சுமக்கணும் தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. ரைட். என்ன தப்பு? உன்னாலதான் ஊசாவே செத்தான். உன்னால்தான் ஊசாவே செத்தான். இந்த மனவாளன் தான் ஊசாவே செத்தான். இந்த ஊசா யாரு? அங்க பெலிஸ்தர் கிட்ட உடன்படிக்கை கொண்டு வரும் மாட்டு எத்தனை வரும்போது அது சாயுதே தேவனோட வார்த்தை தடுத்தான் பாருங்க. தேவன் அவனை கொன்னுட்டார். ஹல்லேலூயா. அவனை கொன்னதுக்கு காரணம் என்ன? பெட்டியை தொட்டதுனால அல்ல, ஆசாரியம் மட்டும்தான் தொடணுன்றதுனால. ரைட். அந்த பெட்டி யார் தூக்கி வச்சது? அந்த பெட்டியை தூக்கி வச்சது பெலிஸ்தர். அவன் சாவல. ஏன் சொல்லு? அவனுக்கு அதை பத்தி தெரியாது. சட்டம் அவனுக்கு இல்லை. நான் சொன்னது புரிஞ்சுக்கிச்சா? சட்டம் யாருக்கு? இஸ்ரவேலனுக்கு தான். யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கோ அவனால. நீ தான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு கணக்கு கொடுக்க போற. இந்த 2ஆம் வருகை பத்தி கேள்விக்கு ஸ்தாபனை கொடுக்க போறது இல்ல, என் டைம் தான் கணக்கு கொடுக்க போகுது. ஏன்னா அவனுக்கு கிடையாது 2வது வருகை, ரகசிய வருகை மனவாட்டிக்கு. எப்படி மனவாட்டிகள்? நான் எங்கேயும் போல, சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்போ ஷோல்டர்ல ஏன் அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வரணும்னு சொன்னா, ஷோல்டர் என்பது தீர்க்கதரிசி சொல்றார் மனவாட்டினுடைய இருதயமே அப்படின்றார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த என்ன பண்ண தாவீது, அது ஆசாரியனோட தோள் மேல சுமக்கணும்னா மனவாட்டின் இருதயத்துக்காக அதை சுமக்கணும். அவன் தவறு என்ன பண்ணிட்டா, மாட்டு வண்டியில போய் வச்சுட்டான். நோக்கம் சரியானதுதான், உன் உபதேசம் நல்லதுதான், உன் விளக்கம் நல்லது. ஆனா அது தீர்க்கதரிசி சேஞ்சின் படி இருக்கணும். உபதேசம் கரெக்ட், அது ஏற்றக்கூடிய அளவுக்கு எனக்கு பக்கம் இருக்குது. நீ சொன்னா கூட கேட்பேன். பிரதர் இது இப்படி சொல்ற, நீ ஏன் சொன்னா கேட்பேன், ஏத்துக்க மாட்டேன். என் குணம் அது. நீ சொன்ன கேட்பேன், கேட்கறதுக்கு எனக்கு பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு. அது தீர்க்கதரிசியை ஒப்பிட்டு பாப்ப. நீ சொல்ற விளக்கத்தை தப்பா இருந்தா விட்டுட்டு போயிடுவேன், கரெக்டா தான் ஆமேன்னு சொல்லுவேன். ரைட். நான் சொன்ன பாயிண்ட் ஒரு 2 பேர் வராங்க. ஏழைகள் தான். அது 1/2 மணி நேரம் முடிச்சிடறேன். கூட 6:50 கொடுத்தீங்க. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சீக்கிரம் உள்ள கூப்பிடுங்க. பேசிட்டு போயிட்டு மண்டே எழுந்துக்க முடியாது. நீங்க நினைக்கிறீங்க நான் அப்படி பேசுறேன்ட்டு. மண்டே எழுந்துக்க முடியாது. டக்கு டக்குன்னு இது பாரு, அவங்க இவங்கன்னு பார்க்காம எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து ஒருத்தருக்கு இடத்த கொடுத்துட்டு, எனக்கு மற்றது இடத்த கொடுத்து என்ன உண்டாக்கி நான் தீர்க்கதரிசிக்கு இடத்த கொடுத்துட்டு பதில் சொல்லாத கேள்விக்கு உடனே பேசினா நீ கண்டிப்பா ஒரு நாள் தோத்துருவேன். ஏன்னா மிகாயா கிட்ட கேட்கும் போது அவர் உடனே போயிட்டு கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னா. ஆனா போய் 6ஆம் தேதி எலியா தீர்க்கதரிசி செய்தி. ஹல்லேலூயா. மிகாயா தீர்க்கதரிசி, ஆகாப் ராஜா
ஏன்னா இஸ்ரேல் ஆகாப்பு ஏற்கனவே ஆகாப்பு எசபேலை எலியா சபிச்சிருக்கிறான். அது தெரிஞ்ச பிறகு சபிக்கப்பட்ட தேவன் சபிக்கிறதை ஒருத்தரும் ஆசீர்வதிக்க முடியாது, அவன் நல்லா தெரியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் அவங்க எல்லாம் தேவன் சபிச்சது ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. நான் அமெரிக்காவுக்கு இன்று முதல் நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், தேவ சித்தத்துக்கு புறமாக சேவை செய்தல. இன்னொரு நான் அமெரிக்கா ஜெபிச்சது கிடையாது. நீ ரொம்ப இறக்கமாக ஜெபம் பண்ணு தாயே அமெரிக்காவுக்கு, சகோதரி முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, பாஸ்டிங் வந்து நீங்க ஜெபம் பண்ணு, அமெரிக்கா ஒண்ணும் நடக்காது. தேவன் சபித்ததை ஒருவனாலும் ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் இந்த மனவாட்டியை ஆசீர்வதித்ததை ஒருவனாலும் சபிக்கவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிச்சது இந்த மனவாட்டியை. ரைட்? நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் இன்னைக்கு 2 பொய் பேசிட்டேன், இந்த தப்பை நான் பண்ணிட்டேன், அந்த தப்பை நான் பண்ணிட்டேன் ஆமோஸ் அப்படின்னு அவன் நினைக்கும் போது ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க. இல்ல இல்ல இல்ல, எம்மாவர்கிட்ட போகும்போது தெரியுமா ஏடா கூட பேசினுக்கிற, நாங்க போய் சாவாடுங்க மட்டும் 3 நாளா சுத்தி நிக்கிறையா, எங்க கிட்ட இந்த கதையெல்லாம் பேசினுக்கிறேன். யார்கிட்ட நான் உயிரோடு இருந்துக்கிறா, யார் செத்தாரோ அவர்கிட்ட பேசினிருந்தான். அறிவு கேட்டவன நான் தாண்டா அவரு சொல்ல. அவரு ஒரு நாளும் சொல்ல மாட்டார், ஒரு நாளும் கடிஞ்சிக்க மாட்டார், அமைதியா இருந்தாரா, இதெல்லாம் தாங்கிக்கிறாரா அவரு. உயிர் தேர்ந்த பிறகு அவர்கிட்ட சொல்றா, இதை பத்தி உனக்கு தெரியலையா, அவர் எங்களை ஆளுகை செய்வார் நினைச்சிருந்தோம், அம்போல் விட்டு போயிட்டாருப்பா. யார்கிட்ட கூடயே வந்துக்கிறாரு, இப்போ தான் நினைச்சுக்கிற விட்டு போயிட்டாருன்னு. எங்க போனாரு, அன்னைக்கு வந்தவர் பூமியில தான் இருக்கிறாரு, எங்கேயும் ஏறி போல இறங்கவும் போல, வந்தாருன்றார் போனாருன்றார், அண்ணன் இன்னி தான் இருக்கிறார் பூமியில, எங்கேயும் போல. அவர் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான சொந்தமானவர்களுக்கு வந்தாருன்னு சொல்லுது. இட் இஸ் ரைசிங் ஆஃப் தி சன், மெசேஜ் டைட்டில். ஆகவே இந்த மிகா தீர்க்கதரிசி மாதிரி தாவீது என்ன பண்ணிருக்கணும், போயிட்டு நாத்தான்வேல் கிட்ட அட்வைஸ் கேட்டிருக்கணும். இது மாதிரி இருக்குது நாத்தான்வேல், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாளும் ஆலோசிக்கல. இவனே புது வண்டியை ரெடி பண்ணிட்டான். புது டாக்டர் மாதிரி புது புக்கு, நீ எத்தனை புக்குனாலும் போட, ஒரே புக்கில் நாங்கள் வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவோம். நீ 1000 புது மாட்டு வண்டி ரெடி பண்ணு, புது மாட்டை கட்டு, அதுக்கு சலங்கு கட்டு, கொலுசு கூட கட்டு, அதுக்கு பெயிண்ட் கூட அடி, கொம்புக்கு எந்த பெயிண்ட் அடிச்சாலும் எங்ககிட்ட எந்த கலரும் மாறாது. அல்லேலூயா. மனவாட்டியில் தட் இஸ் sister, just listen this word. As Christ was the first one to raise from all the prophets and so forth, although typed in many places, he was the first fruits of house that slept in the bride coming of Christ. In the bride coming of Christ. மனவாட்டியில் கிறிஸ்துவின் வருகை. அல்லேலூயா. மெசேஜோட தலைப்பு டைட்டில் போட்டுங்க, மனவாட்டியில் கிறிஸ்துவோட வருகை. இந்த உடன்படிக்கை பெட்டியில இந்த ஆசாரியர்கள் சுமக்க வேண்டியதை மாட்டு வண்டியில வச்சு எட்டு வந்துட்ட தப்பு என்னத்துக்காக மரண ஊசாக்கு நடந்ததுன்னா, முதலாவது சிங்காசனம் பரலோகத்திலே, இரண்டாவது சிங்காசனம் கிறிஸ்துக்குள்ளே, மூணாவது த்ரோன் இன் தி பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். அல்லேலூயா. மூன்றாவது சிங்காசனம் மனவாட்டிக்குள்ளே. ஆகவே தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து போய் தேவாலயத்துல வச்ச உடனே அக்னி ஸ்தம்பம் என்ன பண்ணா, நேரா போய் உள்ள இறங்கும். உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்துக்குள்ள வச்ச அக்னி ஸ்தம்பம் என்ன பண்ணும், நேரா எங்க போவோம், உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதோ அது மேல போல இளைப்பாரு. அல்லேலூயா. இக்காலத்தின் செய்தி, இக்காலத்தின் அக்னி ஸ்தம்பம் யார் மேல வரும்னா, இக்காலத்தின் வார்த்தை எங்க யார்கிட்ட இருக்குதோ, இந்த மணி நேர செய்தி, இந்த நேரத்தின் செய்தி, இந்த அவரின் செய்தி நான் மென்ஷன் பண்றது இந்த காலம் அல்ல, டைம். ஐ அம் மென்ஷனிங் தி டைம். இந்த மணி நேரத்தின் செய்தி யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அக்னி ஸ்தம்பம் போய் இளைப்பாரு. ஆகவே இந்த தவற தாவீது செய்தனால தான் ஊசாவை கொன்னார். கடைசியில நான் என் மனவாட்டிக்குள்ள தானே போய் இளைப்பாற போறேன், அக்னி ஸ்தம்பமா. ஆகவே இருதயத்துக்கு தானே போறேன். இருதயத்துல போக வேண்டிய மனவாட்டிக்கு நீ சோல்டர் மேல தூக்குடான்னு சொன்னா, மாட்டு வண்டியில வச்சுட்டு மொத்தத்தையும் மாத்தி விட்டுட்டியாடா தாவீது. ஊசாவை கொன்னார். யாரா இருந்தாலும் சாவாங்க, யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, செத்து போயிடுவாங்க. சோ உங்க பாஸ்டர் மாதிரி ஒரு வார்த்தை கேட்கட்டா, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கெல்லாம்? இருதயத்தை வைக்கிறது இருதயத்தை தான் வைக்கணும், மாட்டு வண்டியில வைக்கிறத மாட்டு வண்டியில தான் வைக்கணும். இடத்த மாத்தி வச்சா ஒண்ணுமே பிரயோஜனப்படாது. அல்லேலூயா. ரைட்.
உனக்கு இங்கே உட்காரத்துக்கு கம்ஃபர்ட் ஆகுதா கஷ்டமாகுதா? இல்லை இந்த சைடு வந்து உட்காந்துக்கிறியா? வேணாம்ல? இங்கே சாரிபாத் விதவியின் இடத்துல படிச்ச சப்ஜெக்ட், இங்க எலியாவை தேவன் யார்கிட்ட அனுப்புறா? சாரிபாத் விதவிகிட்ட அனுப்புறார். கர்த்தர் தான் எலியாவை அனுப்பிச்சார். அல்லேலூயா. நீ போய் சாரிபாத்ன்ற ஊருக்கு போன்னு சொல்றாரு. ரைட்டா? என்ன கவனிக்கணும். உங்க கவனம் எல்லாம் உங்க கண்ணு என் மேல இருக்கணும். நான் ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேன். இங்க சாரிபாத் விதவிகிட்ட தேவன் அனுப்பிச்சது எலியாவை அவரே தான் அனுப்பிச்சார். அதே நேரத்துல இந்த வறுமையான மரண நேரத்தில் இருக்கிற கடைசி ஆகாரத்தை அவனுக்கு கொடுக்கும்படியாக அதே தேவன் தான் கிரியை செய்தார். யாருக்குள்ளேயும்? சாரிபாத் விதவிக்குள்ளேயும். ரைட். இத படி. இப்ப நான் உன்னதான் படி சொன்னேன். தமிழ் தெரியாதா? இப்ப கொஞ்சம் 54வது ரவுண்ட் அடிச்சுக்கிறேன். தண்ணி பாட்டில கொடு. இங்க கொடுத்தேன். படி பிரதர். போது சில தினங்களுக்கு முன்புதான் கர்த்தர் என்னிடம் பேசி சகோதர பிரணாமை அழைத்து வா என்று கூறினார். நான் என்றார். அவர் மெக்சிகோவில் ஒரு மிஷனரியாக இருக்கிறார். ஆனால் இங்கே லாக்ரசண்டாவில் வசித்து வருகிறார். அவர் உங்களை அழைத்து வரும்படியாக கர்த்தர் என்னிடம் பேசினார். ஆனால் நீங்களோ சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் தெற்கு ஆப்பிரிக்காவில் மரித்து விட்டதாக நான் கேள்விப்பட்டேன் என்று கூறினார். மேலும் நீங்கள் மரித்து கடந்து போய்விட்ட பிறகு கர்த்தர் ஏன் என்னை உங்களை அழைக்கும்படியாக கூறுகிறார் என்று நான் நினைத்தேன் என்றார். பின்பு நீங்கள் இங்கே லா கிரசண்டாவில் இருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் என்றார். அவர் அது நிச்சயமாக கர்த்தராகத்தான் இருக்க வேண்டும் என்றார். நல்லது. அவர் அதை சொல்லிய அதே வேளையில் கர்த்தர் என்னிடம் பேசி அவரோடு போ என்று கூறினார். தீர்க்கதரிசி ஆண்டவர் கர்த்தர் தாமே தம்முடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசிக்கு அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று வசனம் சொல்லி இருக்க, இந்த தீர்க்கதரிசி கிட்ட சகோதரர் வில்லியம் பிரணாமை கூட்டி போய் என்று கர்த்தர் எப்படி பேசினார்? Please explain. இதே புக்கு தான் நீங்க படிச்சுக்கிறீங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சில தினங்களுக்கு முன்பு கர்த்தர் என்னிடம் பேசி சகோதரர் பிரணாமை அழைத்து வா என்று கூறினார். அவர் அப்படியாக சொல்லி கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்னிடம் அவருடன் போ என்று சொன்னார். இரு வழிகளில் கிரியை செய்கிற தேவன். இது கோட்ஸா வச்சீங்கன்னா அது கோட்ஸ் தான். நீ நிஜமா கிரியையா வச்சீங்கன்னா கிரியை தான் அது. அல்லேலூயா. நீ கோட்ஸா பார்த்தா கோட்ஸ், கிரியை பார்த்தா கிரியை. இல்லையா? உண்மைதானே? கரெக்ட் தானே? தேவன் பிசாசுகளுக்கு, நான் இதுவரைக்கும் சொல்றேன், நான் கோட்ஸ் எல்லாமே பிசாசுகளுக்கு தான் பேசினுக்கிறேன். மனவாட்டிக்கு நான் கோட்ஸே பேசல. மனவாட்டிக்கு லைவா காட்டுறேன். இங்க பாரு, எலியாவை அமைச்சு சாரிபாத் கிட்ட பேச வச்சாரு. இரு வழிகளில் கிரியை செய்கிற தேவன் சொல்லிட்டு இங்க எடுக்கிறேன். இந்த சகோதரர்கிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு பிரணாம கூப்பிடுன்னு. அதே நேரத்துல பிரணாம கிட்ட சொல்றாரு அந்த சகோதரன் கூட போன்னு சொல்லிட்டு நான் நடந்ததை பேசுறேன், கோட்ஸை பேசல. ஆனா பிசாசுகளுக்கு தான் நான் கோட்ஸை வாசித்து காட்டுறேன். நான் அநியாயமா இல்ல, நீ ப்ரூவ் பண்ணிட்டா? ஆண்டவரே, நீ இங்கிருந்து தாழ குதியும் உன்னை தூதர்கள் தாங்குவார் என்று எழுதியிருக்கிறது. இது பேசினவன் யாவன்? தேவன் யாருக்கு கோட்ஸ் காட்டினாரு? நான் சொன்னா ஏன் சிரிக்கிறீங்க? தேவன் பிசாசுக்கு தான் கோட்ஸை காட்டுறாரு. மனவாட்டிக்கு பிராக்டிகலா இருக்கிறாரு. அல்லேலூயா. அதே இவங்க போய் சொல்றாரு, ஒப்பாரி வைக்கிறாங்க. இஸ்ரவேல் நடந்தது உங்களுக்கு தெரியலையா? இந்த கோர்ஸை நீ படிக்கலையான்னு கேட்கல. அவரு போயிட்டு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அப்பத்தை எப்படி கிரியையில காட்டினாரோ அதே மாதிரி அப்பத்தை ரெண்டா புட்டாரு. இவர் தான் அவனு தெரிஞ்சுக்கணும். இது கோட்ஸா கிரியா? நான் பிசாசுக்கு தான் கோட்ஸை வாசிக்கிறேன். யாரெல்லாம் என்ன கேள்வி கேட்குதோ, பிசாசே உனக்கு தான் நான் கோட்ஸை காட்டுகிறேன், என் மனவாட்டி அல்ல. So enjoy your life. நான் சொன்ன பாயிண்ட கவனிச்சீங்களா? பிசாசுக்கு கேட்க கேட்க கோட்ஸை காட்டுறாரு. எழுதி இருக்குது கிறிஸ்தின் வருகை 2ஆம் வருகை. பிசாசுக்கு தான் நான் சொல்றேன், என் மாட்டிக்கு இல்ல. யார் சொல்லு? தேவன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள்.
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். அப்பொழுது ஆதாம் இவன் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும் மன்னிக்க வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4வது வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். தேவன் தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை seventh day is the seventh church ages bride. 7வது நாள் என்பது 7வது சபை காலம். இந்த 7வது சபை காலத்துல தாவீது நான் என் மனவட்டிக்குள்ள தான் இளைப்பாற போகிறேன் என்பதனால நான் உண்டாக்கின சிருஷ்டிக்கு போய் நான் இளைப்பாற போகிறேன் அக்னி ஸ்தம்பமா உள்ள போறேன்றதுனால நீ மாட்டு வண்டி மேல வச்சது முற்றிலும் தவறா கொன்னுட்டா ஊசாவன்னு சொன்னார். அல்லேலூயா. எங்க இருக்குது பாருங்க சப்ஜெக்ட். எதுல ஓய்ந்திருந்தா? தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு அதிலே தம் கிரியைகளை அவர் முடித்த பின்பு கோட்ஸை முடித்த பின்பு அல்ல, கோட்ஸை முடித்த பின்பு அல்ல, கிரியைகளை முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தார். அல்லது எதிலே ஓய்ந்திருந்தார்? எதிலே? ஆதியிலே. எதிலே? ஆதியிலே. எது? அதே ஒன்று, ஏதோ ஒன்று, மகத்தான ஒன்று. எங்கன்னா போயிருங்க, தயவு செஞ்சு எதிர்க்க நிக்காதீங்க. பேசுறது எதிர்க்க நீ வந்துட போறீங்க. அதை ஒன்று இதை ஒன்று சொல்லிக்கிறீங்க. எதிலே? ஆதியிலே. அதுக்கு ஏன் கூட கேட்டுக்கிறேன் நான் எதிலே எப்படி ஆதிலேன்னு சொல்லுவியா? எதிலே? இதிலே சொல்லு. எதிலே? இதிலே சொல்லு. ஏன் ஊசாவை கொண்டாரு? உன்னாலதான் கொண்டாரு. என் மனவாட்டி இருதயத்துக்குள்ள வாசம் பண்றதுக்காக தோல் மேல சுமக்க சொன்னா நீ மாட்டு வண்டியில நான் வச்சு எத்தனை போய் வைக்கிறேன்னு சொன்னா கொண்டாரு. அல்லேலூயா. ஏன் தோல் மேல தூக்க சொன்னாரு புரியுதுங்களா? தோல் தான் இருதயம் தான் சொல்றாரு. அல்லேலூயா. தேவன் முடிவாக இளைப்பாறும் ஸ்தலமாய் மனவாட்டியை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இளைப்பாறும் ஸ்தலமாக. எப்படி இளைப்பாறுவார்? உன்னை சபிக்கிறோட என்ன பண்ண? நீ சபிக்கணும். அத்தனை வாயில வந்தது இல்லையா? வந்தது என்னது? காத்தா? வெறும் காற்று. அல்லேலூயா. சபிக்கிறோட ஆசீர்வாதம் இளைப்பாறண்டா. துன்பப்படுத்துற நிதிக்காக ஜெபம் பண்ணுங்கள், இளைப்பாறண்டா. 1/2 கிலோமீட்டர் கூப்பிட்டா 1 கிலோமீட்டர் இளைப்பாறண்டா. 2 ஆடுதான் ஒண்ணு கூட இளைப்பாறண்டா. தசமபாக காணிகளை கொடுத்து சபையை தாங்க இளைப்பாறண்டா. கொடுக்கலன்னா நீ போய் இளைப்பாடுறா. கூட விட்டுரு, நான் போய் இளைப்பாடுறேன். விட்டுரு. நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக பண்டக சாலையிலே நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தசம் பாகன காணிகளை கொண்டு வாருங்கள் சொன்னா நீ போய் வீட்டுல அழகா சம்பளம் வாங்கி இளைப்பாடுறது. நாளைக்கு கவர்ல போடு, நாளைக்கு கூடு. ராகுகால அம்மா பாரு 7 to 8 இருந்தா பாரு கவர்ல போடுறதுக்கு. ஏன்பா எங்க ஓட்டாரு ஏன் பாஸ்டர்? மத்தேயு 11ஆம் அதிகாரம். நான் எங்கேயும் போல, என்ன நடத்துறாரோ அதை பேசுறேன், அவ்வளவுதான். 11 5-6. குருடர் பார்வை அடைகிறார்கள். ஸ்பீடா படிக்கிறோம். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானி நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தைரியருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. பிரசங்கன்றது லாஸ்ட் தான், கிரியை தான் முதல்ல. இந்த வசனம் இங்கேடா இருக்குது, இப்பதான் நான் பாக்குறேன். எங்கன்னா எடுப்பான் தெரியல, இருந்தால எங்க இருந்து எடுக்க மாட்டேன். போன வாரம் என்ன கேட்டாங்க? கிரியை முதல்ல வசனம் முதல்லையா? வசனம் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குதா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இருக்குதா? தெரியுமே, கிரியை இல்லாத விசுவாசத்தையா செத்தது. கிரியை தான் முதல்ல.
வசனம் 2 கிரியை முதல்ல. இன்னாதான் நீ வசனத்தை போட்டு வாழ்க்கையில சாட்சி இல்லாத குடிக்காரனா, திருடுனா, 2 பொண்டாட்டி வச்சுன்னு உன்னார் குடும்பத்துக்கு எடுத்து வட்டி விட்டுருனா, ரவுடி பையனா இப்படி சுத்தி நிந்தினா இன்னாதான் நீ வசனத்தை பேசல ஒன்னும் கிழிக்க முடியாது ராஜா. கிரியை தான் ராஜா பேசும். அல்லேலூயா. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கிரியை தான் இரு வழியிலே கிரியை செய்கிற தேவன். இந்த சகோதரன் வந்து இங்க என்ன பண்றாரு? அழைக்கிறாரு. சகோதரர் ஆண்டவர் சொல்றாரு, பிரணாம கூடுமா, பிரணாம கூடும்படி ஒரு சகோதரன் கிட்ட அன்றைக்கு இருந்த தேவன் பேசுவாருன்னா கொஞ்சம் பிரசனத்தை தான் நீங்க தீர்க்கதரிசி பேசினாரு. 7 முத்திரை திறக்கல. இந்த செய்தியை பேசும்போது 7 முத்திரை திறந்து பரலோகமே பூமிக்கு இறங்கி வந்து பரலோக தூதரெல்லாம் உங்களை ஆச்சரியமா பாக்குற இந்த செய்தியை பெற்றுக்கிறேன். நீ கூப்பிட்டு வரமாட்டாரு? வரமாட்டாரு? வேலை செய்ய மாட்டாரு? பிரச்சனைக்கு முடிவு சொல்ல மாட்டாரு? புரியாத காரியத்தை புரிய வைக்க மாட்டாரு? மனவ சொன்ன தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்ற மாட்டாரு? மனவ ஆசையினால இன்னைக்கு ஒருத்த சிஎம் ஆயிருக்கிறான். இன்னைக்கு அவருக்கு பாக்குறவன் it never any express in the political, but today is a CM. How is this possible? By the grace of God only. Some bride prophesied. Hallelujah. நான் பொலிட்டிக்கல் தியரி படிச்சுங்க, சும்மா என்கிட்ட டுபாக் என்ன நினைச்சிடாதீங்க. படிப்பே பொலிட்டிக்கல் தான், அரசியல் தான் படிச்சது, டபுள் டிகிரி. பிரியமானவர்களே, உன் தேவை ஒன்று இருக்கும்போது அந்த இடத்துல அதை ஆயத்தப்படுத்தபடியாக தேவன் இன்னொரு பக்கம் எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. செவன் சீல்ஸ் அந்த புக், சீக்கிரம் அந்த புக் காலை எடுத்து அதே பேரா எடுத்து வாசிங்க. 20 minutes தான் இருக்குது பிரதர், சீக்கிரம் பிரதர். பிலவு மெசேஜ்ல 97. ஒரு மனிதன் மீட்கப்பட்ட பின்னர் அவன் கல்வி அறிவு பெற வேண்டும் என்று கவலை கொள்வதில்லை. ஒரு மனிதன் மீட்கப்பட்ட பிறகு, லிசன் சிஸ்டர், ஒரு மனிதன் மீட்கப்பட்ட பிறகு கல்வி அறிவு வேணும்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டதே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா ஒண்ணுமே படிக்காத, ஸ்கூலுக்கு போகாத ஆண்டவரை பத்தி தான் உலகம் முழுவதும் பைபிள் எழுதிருக்குது. ஸ்கூலுக்கு போகாத இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் உலகம் ஃபுல்லா பைபிள் இருக்குது. படிப்பு தேவையில்லை. 2வது, அவன் உலகத்தின் காரியங்களுக்காகவும் உலக ஞானம். அடுத்த வாரம் வாடகை எப்படி கட்டுறது, அடுத்த வாரம் டியூஷன் ஃபீஸ் எப்படி கட்டுறது, ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டா எங்க போறது, இந்த வீட்டை காலி பண்ணா எங்க போறதுன்னு கவலைப்பட மாட்டான். யாரு யாரு? ஐயா சொல்லுவாரு, ஐயா இந்த வாரம் வீடை காலி பண்ண சொல்ல போறேன். அப்படியா மனவா காலி பண்ண சொன்னாரா? நானும் அப்படியே நடிச்சுனே இருப்பேன். இங்க வந்து பேஜ் எடு, எந்த சைடுல இருக்குன்னு சொல்றவனுக்கு மெமரியில இருக்காது. அது என்னதுன்னு உலகத்துக்காக கவலைப்பட மாட்டான். யாரு? ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அடுத்ததாக உலக ஞானத்துக்காகவும் உலக ஞானத்துக்காக கவலைப்பட மாட்டான். இனி ஒருபோதும் கவலைப்பட மாட்டான். அவன் தன் சுயமாக எதையும் தெரிந்து அவன் சுயமாகவே எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த விசுவாசத்துக்கு வரணும். காலையில எழுந்த உடனே கர்த்தாவே இந்த நாள்ல காண செய்த கிருபைக்காக நன்றி, இந்த நாளை ஒரு ரத்தத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கிறேன். நான் யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட போகணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எதுல இருந்து வரணும், எல்லாத்தையும் எனக்கு போதிங்க ஆண்டவர். ஜெபம் பண்ணணும். ஒரு பிலீவர் முதல்ல அந்த நாளை ஒப்புக்கூடியா கர்த்தர்கிட்ட. ஜெபம் பண்ண தெரியாம பண்ணிட்டு இருக்காத. இன்னும் இது நாள் பண்ணா பரவாயில்ல, இனிமேல் என்ன பண்ண, காலையில எழுந்த உடனே முழு நாளையும் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. படிங்க. அவன் தன் சுயமா எதையும் தெரிந்து கொள்ள முயல்வதில்லை. கிறிஸ்துவை அவன் தெரிந்து கொண்டான், அவ்வளவுதான். அதன் விளைவால் அவன் மீட்கப்பட்டு விட்டான். இனிமேல் அவன் தன்னை வழிநடத்திக் கொள்ள விரும்புவதில்லை. அவன் தன்னை தானே வழிநடத்திக் கொள்ள விரும்புவதில்லை. காரணம், என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனவாளனா வந்துட்டாரோ, நீ ரட்சிக்கப்பட்டவனா வந்தியோ, அதுல இருந்து தன்னை சுயமாய் அவன் வழிநடத்திக் கொள்ள விரும்புவதில்லை. யாரு? ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான். அடுத்தது, என்ன செய்ய வேண்டும் என்றும் யாரும் அவனுக்கு போதிக்க வேண்டியதில்லை. நம்ம சொல்ற அட்வைஸ் எல்லாம் சும்மா டூப்ளிகேட், நல்லாவே தெரியும். நம்ம சொல்ற அட்வைஸ் வெரி வேஸ்ட். ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு தேவன் ஆல்ரெடி சீன்ல இருந்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு எப்பவுமே சீன்ல யார் இருக்கிறது? உடைய மனவாளனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனும் சீன்ல இல்ல. Even the William Branham, never in the scene.
சீட்ல இருக்குது ஒரே ஒரு தான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. படிங்க பிரதர். அவன் காத்திருந்து தன்னை உண்டாக்கிய சிருஷ்டிகரின் தீர்மானத்தை அறிய விரும்புகிறான். பாருங்கள், தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகர் போக கட்டளையிடும் போது அவர் நாமத்தில் அவன் செல்லுகிறான். காத்திருந்து தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகருடைய தீர்மானத்தை அறிய விரும்புகிறான். மெமோரியில் அப்படியே சொல்றான், பட்சத்தை காதுல தான் கேட்டேன். காத்திருந்து தன்னை உண்டாக்கின தேவனுடைய தீர்மானத்தை அறிய அவன் நாமத்தில் அவன் செல்கிறான். இதுதாங்க மிகையா காத்திருந்து தேவனுடைய தீர்மானத்தை அறிய எலியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை திருப்பினான்னு சொல்ற. கையில வச்சு என்ன பண்றான்? எலியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை திருப்பினா எலியா சாம விட்டது எழுதிருக்குது. மிகையா அதை படிச்சுட்டான். இன்னைக்கு முன்குறிக்கப்பட்ட மனவாட்டியா இருந்தா தேவனுடைய தீர்மானத்தை நீ அறியணும்னா இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசியாக வில்லியம் வரை நாம் பேசின அந்த ஆடியோவையோ அல்லது வேத புஸ்தகத்தையோ அல்லது செய்தியின் புஸ்தகத்தை திருப்பணும். மாறா ராஜா இத சொல்றாரு, அந்த பாஸ்டர் 8000 பேரை சர்ச்சை வச்சிருந்தா அவர் சொல்றது கரெக்டா இருக்காதா? 30 வருஷம் ஊழியத்திருக்கிறாரு, இவர் ஊழியம் பண்ணாரு, அவர் சொன்னது கரெக்டா இருக்குதா? 20 வருஷம் ஊழியம் பண்றாரு, அவர் சொன்னது கரெக்டா இருக்காதா? நீ கைய வச்சு நான் ஊசா மாதிரி செத்துருவேன். தீர்க்கதரிசியின் செய்தி திருப்பறதுக்கு கை போகாம அந்த பாஸ்டர் சொன்னதும் அந்த பிரதர் சொன்னதும் அந்த ஊழியக்கார் இவ்வளவு பேரை வச்சிருக்க, எவ்வளவு பேருனா வச்சுட்டுக்கிட்டோமே, ஊசா மாதிரி சாவுதான் நடக்கும். திருப்ப வேண்டிய கை எதுக்கு கொடுத்துக்கிறாரு உங்களுக்கு? தீர்க்கதரிசியின் செய்தியை மிகாயா ஞாபகம் வச்சுக்கோ. இது எலியாவுக்கு அப்புறம் வருது. இதுக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. எலியா விட்டது எலிசா செய்வான், எலியா சொல்லுவான். எலியா சொன்னதை செய்யறதுக்கு எலிசாங்கிறான், எகுகிறான், 3 பேரை சொல்லுவார். அவங்களாம் யாருன்னா இங்கதான் பண்ணுகிறீங்க, இங்கதான் எகு இருக்கிறான், இங்கதான் எலிசா இருக்கிறான், இங்கதான் ஆசை, எல்லா ஆசைகள் இருந்து எல்லாருமே இங்கதான் இருக்கிறாங்க. அவங்களால எடுத்தீங்கன்னா டைம் பத்தாது. இதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேன்னா எங்கடா எலியாவுக்கு அப்புறம் வந்தவனுங்க எல்லாம் இந்த விரானு பாருங்க மத்த பேர் அல்லேலூயா. இந்த பரலோக மனவாட்டி தான் இங்க இருக்குது. ரைட். ஆண்டவரு திருக சொல்றாரு, அந்த சகோதரர் கூப்பிட்டாங்களா, கூட்டு போது குழந்தைக்கு கேன்சர், அதை சுகப்படுத்துக்காக கூட்டு போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரதர் ஏதோ ஒன்று என்னிடம் கூறியது, ஒரு குரல் அல்ல, ஆனால் எனக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று. அல்லேலூயா. என்ன கூறியதுன்னா, இது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஓகே, நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை நான் காண காத்து கொண்டிருக்கிறேன். அநேக தேவன் உங்க கையில பொறுப்பு கொடுத்து வெயிட் பண்றாரு. நீ என்ன மாதிரி பண்ண போறேன்னு சொல்லி, நீ தேவனுடைய தீர்மானத்தை அறிய முயற்சி பண்ண போறியா, சுயமா செய்ய போறியான்னு வெயிட் பண்றாரு. அல்லேலூயா. அதுக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு, அது என்னிடம் பேசியது மாதிரி நான் திரும்பி, அது சரி, உம்முடைய கிரியைகளை தொடர்ந்து செய்யும்படியாக உம்முடைய சபைக்கு நீர் கட்டளை கொடுத்திருக்கிறீர் என்று சொல்றார் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. கோட் சைடுல கிரியை, உம்முடைய கிரியை செய்ய சபைக்கு அதிகாரம் கொடுத்து தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட திரும்பி பேசுறாருமா. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ண போறேன், நான் அவனை பார்க்க போறேன்னு சொல்லும்போது இவர் சொல்றாரு, நீர் செய்த கிரியைகளை தொடர்ந்து செய்யும்படியாக சபைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தானை கட்ட அழுக்கிறார். அல்லேலூயா. அந்த கேன்சர் குழந்தை உயிரோட எழும்புது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த கட்டவும் கட்டுறதுக்கு என்ன பண்ணார் ஆண்டவரு? வல்லமை கொடுத்தார். ஐயா பாஸ்டர் ஐயா வச்சிருயா திருப்பி உங்களுக்காக. ஏன்னா அதான் நான் ஜீவன் போயிட்டா கூட நெஞ்சு வலிக்குது, ரைட்டா போய் செத்துட்டா கூட நிம்மதியா சாவன்னு போயிட்டு வீட்டுல நீங்க காதுல கேட்டீங்கன்னா சாவடிப்பீங்க. ஏதோ ஒன்று என்னிடம் கூறியது, நீ என்ன செய்ய போற என்பதை காண மனோவா அவர் காத்திருக்கிறார். மனோவா சொல்கிற பதிலை நானே சொல்கிறேன். ஆண்டவரே, அது சரி, உம்முடைய கிரியைகளை தொடர்ந்து செய்யும்படியாக உம்முடைய சபைக்கு நீர் கட்டளை கொடுத்துக்கிறீர், கோட் செய்ய அல்ல. பேசுற இந்த மனுஷன் அவங்களுக்கு புல்பிட்ல வைக்கிற இருன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சார்பா காப்பி அடிச்சு இத்தனை ஓட்டம் வாங்கிட்டானயா சிஸ்டர். நாங்கள் சொல்வதை செய்ய மாட்டோம், செய்கிறதை சொல்ல மாட்டோம். இந்த கட்சி நாங்கள் அந்த கிரியைகளை செய்யும்படியாக authority God given the authority to the church, it is continued to the miracle. Hallelujah. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லி சொன்னா நீங்க சொல்றது தப்பு. காஸ்பல் என்பது நீங்க சொல்றது பேர் காஸ்பல் அல்ல. தேவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் சொல்லும்போது வார்த்தையோட வல்லமையோட பிரசங்கிக்க சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் வார்த்தையோட கிரியையோட பிரசங்கிக்கல் என்ற அர்த்தம். தான் அர்த்தம். கிரியினால் தான் வசனம் உறுதிப்படும், வசனத்தால கிரியை உறுதிப்படாது. அல்லேலூயா. இது மெசேஜ்ல இருக்குது, வசனத்துல இருக்குது. நான் மெசேஜ்ல எடுக்கும்போது வசனம் எடுக்க ஞாபகப்படுத்தின காரியம் அது. அல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா என்ன சொல்றேன்னு? சபைக்கு என்ன லாக் பண்ணிட்ட தீர்க்கதரிசி, ஆண்டவரே கிரியை செய்யக்கூடிய அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. என்ன அதிகாரத்தை கொடுத்தாரு?
மத்தேயு 16 அதிகாரம் இந்த சைடுல இருந்து ரைட் சைடுல ஒன்னு இருக்கும் பாருங்க. பரலோகத்தின் திறவுகோலை தருகிறேன், எடுத்து வாசி. பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த வசனத்தை வச்சுதான் தீர்க்கதரிசி அந்த குழந்தைக்கு ஜெபம் பண்றாரு. அந்த கேன்சரை கட்ட அழுகிற பிசாசன்னு சொல்லிட்டு அதுதான் சபைக்கு கொடுத்த கிரியான காரியம் சொல்றாரு அந்த இடத்துல. அல்லேலூயா. அந்த குழந்தை கேன்சர் வந்து ஹீல் ஆகுது. அதுக்கு என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே அந்த பிசாசுக்கு இந்த குழந்தைக்கு நடுவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை வைக்கிறேன் என்று ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. ஜெப அட்டை இல்லாதவர்களே, நீங்கள் இந்த பக்கமாக பார்த்து, கர்த்தாவே இந்த இரவு என்னால் ஜெப வரிசைக்கு வர முடியவில்லை, ஆனால் உங்களுடைய வஸ்திரத்தை மாத்திரம் தொடும்படி என்னை அனுமதியும். அனுமதித்தால் மேலும் அங்கே மேலே இருக்கும் மனிதன் மூலமாக வார்த்தையாய் வெளிப்பட்டார் என்று இல்லை, கோட்ஸாய் வெளிப்பட்டார் என்று இல்லை, வார்த்தையின் வெறும் முழுமையில மட்டும் வந்தார் என்றும் இல்லை. அப்படியெல்லாம் நானே சொல்லிக்கிறேன். அங்கு மேலே இருக்கும் மனிதன் மூலமாக உம்முடைய சத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் your voice, not words, not codes, your voice. மேலே இருக்கிற மனிதன் மூலம் உம்முடைய சத்தம் தான் பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் அவருக்கு என்னை தெரியாது என்று எனக்கு தெரியும் கர்த்தாவே. அது நீரா இருந்தால் பின்பு அவர் திரும்பி என் பிரச்சனை என்ன என்பதை என்னிடம் கூற அனுமதியும் சொல்லிட்டா. அது நீங்களா இருந்தீங்கன்னா அங்க உங்களோட வார்த்தையா இருந்தாலும் சொல்லியிருந்தேன் சகோதரன். அது நீரா இருந்தாலும் நான் பேசினா தப்பு தப்பாவே ஆக்கான்னு கொடுக்குறோம், ஒரே குழப்பறனா. மிகையா இதியா சொன்னதை தான் ஆராய்ச்சி பார்த்தோம். சரிங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சாணகன் போய் சீசர் அமிச்சு வருகர் நீதானா வேறொரு காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லும்போது அவர் வாயே திறக்காத இருந்து அவருக்கு ஒரு நோக்கம் மட்டும் இருந்துதான். அந்த நோக்கம் என்னவென்றால் அது தேவனுடைய கிரியை செய்வது மாத்திரமே, கோட்ஸை காட்டுவது அல்ல. சந்தோஷமா இருக்கீங்களா? வருகர் நீதானே என்று கேட்டபோது அவருக்கு ஒரே நோக்கம் இருந்தது, அது தேவனுடைய கிரியை செய்வது. அல்லேலூயா. தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் இந்த அடையாளங்களை கண்டபோது கிரியை மூலம் வார்த்தையை உறுதிப்படுத்தின தேவன் அதை காண முன்குறிக்கப்பட்டனர். இந்த கிரியை மூலம் தான் தேவனை நீங்க கண்டுபிடிக்க முடியும். எத்தனை கோட்ஸ் எடுத்து காட்டினாலும் அநேகர் மனோவ பேசுறத சொன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தப்பாவே புரிஞ்சுக்க மாட்டேன். சின்ன கரெக்ஷன் தான் இருக்கும், அதுல தப்பா இருக்க. சோ தேவனுக்கு யோவான் சாணன் பேசும்போது ஒரே நோக்கத்தோட தான் இருந்தாரா. தேவன் அவர் எதுக்காக அமிச்சாரோ அந்த கிரியை செய்வதில் மட்டும்தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தார். அல்லேலூயா. அமைதியா நிறைய இடத்துல அவர் வாய் திறவாத போல இருந்துட்டார். அநேக பிரச்சனை வரும்போது சில நேரம் சகோதரி, அநேக நேரம் பிரச்சனை வரும்போது கேள்வி கேட்டா வாயே திறக்காதப்போ தேவன் உனக்குள்ளதான் இருக்கிறார். எப்படி சொல்லு? அவர் அடிக்கப்பட்ட ஆட்டாவை போல கொண்டு போகும்போது மயிர் காத்திருக்கும் போதாக வாயை திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். வாய் திறந்தாலும் தேவன் தான், வாய் திறக்கலனாலும் தேவன் தான். அப்படியானா மனவாட்டியும் வாயை திறந்தால் மனவாட்டி தான், வாயை திறக்கலனாலும் மனவாட்டி தான். அல்லேலூயா. அவரோட பாகமாய் நாம் இருப்பதனால அவருக்கு எதெல்லாம் சொந்தமோ அத்தனையும் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. ரோமர் 8:9 கீழே வாசிங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் வந்துச்சு, அவளோட முடிச்சு கொடுத்துருப்பேன். அவளோட மீதி எல்லாம் அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ரோமர் 8:9 வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி உள்ளவனே அவருடைய, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். கீழப்படி. அன்றியும்
இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன ஆவி இருந்ததோ அதே மல்கியா ஏலோகியமோட ஆவிதான் உங்களுக்குள்ள இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன ஆவி இருந்ததோ அதே ஆவிதான் யாருக்குள்ள இருக்குது? நமக்குள்ள இருந்த வசனம் அப்படிதான் சொல்றாரு. இப்போது மணவாளனுடைய ஆவியை தான் மணவாட்டிக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? பக்கம் 32. இது ஒரு சூரிய உதயம். அதுக்கு மேல இந்த வசனத்தை தாங்க கோட் பண்றாரு. மணவாளனுக்குள்ள என்ன ஆவி இருந்ததோ அதுவே தான் என்னது? மணவாட்டிக்குள்ள இருக்கும். வேற ஆவி மணவாட்டிக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசி மூலம் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் தம் குமாரன் மூலம் திருவுளம் பற்றி. அப்ப இந்த குமாரன் மூலம் திருவுளம் பற்றினா மணவாளனுக்குள்ளது இந்த தேவனுடைய 7 ஏழுகையோட ஆவியா இருந்தா மணவாட்டிக்குள்ளும் 7 ஏழுகையோட ஆவிதான் இருக்குது. அல்லேலூயா. அததான் பரிசுத்த ஆவியானவர்ன்றாரு. தீர்க்கதரிசி அடிக்கடி பரிசுத்த நீங்க நிக்கிறான்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் தப்பு கணக்கு போட்டுறாங்க. என்னன்னு? அது 3வது ஆளா கணக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. அது ஏலோகியம்னு இவங்களுக்கு தெரியல. இயேசுக்குள்ள இருந்து அதே ஆவிதான் மணவாட்டிக்குள்ள இருக்குது. இது ஒரு சூரிய உதயத்துல சொல்றேன். உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இரு வகையிலும் கிரியை செய்கிற தேவனோட ஆவியானவர் மணவானுக்குள்ள இருக்கிற அதே ஆவி தான் யார்கிட்ட இருக்கும்? எலியாவுக்குள்ள இருந்த அதே ஆவி தான் யாருக்கிட்ட இருந்தது? எலியாவிட்ட இருந்த அதே ஆவி தான் மெகாயாவிட்ட இருந்தது. ஆக பிரச்சனைகளுக்கு நீங்க போய் முதல் கை வைக்க வேண்டிய இடமே தீர்க்கதரிசனோட செய்தி தான். குடிக்கலாமா குடிக்குவானா இருக்குது. சிகரெட் பிடிக்கலாமா பிடிக்குவானா இருக்குது. ஏன் இல்ல? எல்லா கேள்விகளுக்கும் இந்த எலியாவின் செய்தியில என்ன இருக்குது? பதில் இருக்குது. அந்த ஆகாரத்தை புசிக்க புசிக்க நீங்க வளருவீங்க. அல்லேலூயா. இப்ப தெரிதா ஏன் உடன்படிக்கை பெட்டிய ஷோல்டர் தூக்குறதால ஷோல்டர் தூக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டிய மாட்டு ஊசா இறந்து போனான். மரணம் அவர்களை சந்தித்தது. அல்லேலூயா. ஒரு நிமிஷம். ஒரே ஒரு லைன் தீர்க்கதரிசி சொல்றாரு. தேவ சித்தத்துக்கு புறம்பாக சேவை செய்த மெசேஜ்ல இயேசு செய்த கிரியைகள் அவருடைய ஜீவனா இருந்ததுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இயேசு செய்த கிரியைகள் அவருடைய ஜீவனா இருந்துதான். அதனாலதான் இங்க பாக்குறத போய் சொல்லுன்னு சொன்னார். இங்க நடக்கிறத போய் சொல்லு, இங்க பாக்குறத போய் சொல்லுன்னு சொன்னார். ஏன்னா ஜீவன் அங்க தேவனுடைய ஜீவன் அந்த அப்படியே சொல்றாரு. இயேசு செய்த கிரியைகள் அவருடைய ஜீவனா இருந்தது. அவருடைய அடையாளங்கள் மேசியாவின் அடையாளம் என்பதை அறிந்திருந்தனர் சொல்றார். அல்லேலூயா. அந்த அரிசோனால வந்த மேகஸ்தம்பத்தை பத்தி நீங்க அவங்க கிட்ட சொன்னா கீழே சொல்றாரு. தேவ சித்தத்துக்கு புறம்பாக சேவை செய்யறதுல நீங்க போய் சொன்னா கூட அவன் கேட்க மாட்டான்னு சொல்றாரு. ஏனென்றால் வெளிப்பாடு வரும்போது நீ புரிந்து கொள்ள முடியாத அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றால் ஒழிய அவன் புரிந்து கொள்ள மாட்டான்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆக இன்னைக்கு இந்த மனவாட்டி புரிந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? அவள் பெற்ற பரிசுத்தாவின் அபிஷேகம். நம்மளோட சுய முயற்சினால் அல்ல பிரியமானவர்களே. அல்லேலூயா. நான் பெற்றிருக்கிற அபிஷேகமானது இந்த மணி தேர செய்தி அடையாளம் பார்க்க முடியாத கண்ணை திறந்து விட்டுருக்குது. அவள் ஒரு நாள் செவி கொடுக்க மாட்டாருன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு. இது முதல் அமெரிக்காவுக்கு ஜெபிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம மீட்டிங் முடிச்சதுனால எப்பவுமே இந்த இடத்துல ஒருத்தர் ஜெபம் பண்ணத்துக்கு வராங்க. ஏன் வராங்க? தேவனுடைய கிரியைகள் வெளியாகும்படி மனோவா சபைக்கு பிரசங்கத்தை முடித்தவுடன் ஒரு ஆள் அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு எழுதல. நானே படிக்கிறேன். அது மாதிரி எழுதி வச்சிருந்தேன்.
சோ தேவனுடைய கிரியைகள் வெளியாகும் பொருட்டு அந்த குருடன் அங்க உட்காரப்பட்டான்னு சொல்றார் தீர்க்கதரிசி. தேவனுடைய கிரியைகள் வெளியாகும் பொருட்டு, அல்லேலூயா, கோட்ஸ் வெளியாகும் பொருட்டு இல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளியாகும் பொருட்டு அவனை எல்லாரும் எதிர்க்க குருடனா வைக்காது. அவன் கண்களை திறந்தபடி அதுக்கப்புறம் சாட்சி சொல்ல வைக்கிறார் அந்த இடத்துல. அல்லேலூயா, ஒருவரின் சாட்சி கண்ணை திறந்தார் சொல்லிட்டு மனிதர்களால் அந்த மனிதன் தள்ளப்பட்ட போது தேவன் அவனை மறுபடியும் தேடி வந்தார் சொல்றார் தீர்க்கதரிசி. அல்லேலூயா, வரத்தை பெற்ற நீங்கள், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் மனிதரால் நெருக்கப்படுகிற நேரத்துல அதே ரட்சிப்பை கொடுத்த மாறாத தேவன் மறுபடியும் வந்து கையை தூக்குவார் அந்த இடத்துல. எப்ப மனிதனால் தள்ளப்படுகிறோமோ அந்த நேரத்துல அதே தேவன் என்ன பண்ணுவார், மறுபடியும் அந்த குருடனை தேடி போனாராம். இவன் தேடி போல, என் கண் திறந்தவர் எங்கன்னு போய் அவன் கேட்கவே இல்லை, பைபிள் ரெக்கார்டு இல்லை. இவர் தான் திருப்பி தேடி போறாரு. பாருங்க, கண்ணையும் கொடுக்குறாரு, நித்திய ஜீவனையும் கொடுக்குறாரு. நான் தாண்டா கண்ணை திறந்தவனு சொல்றாரு. அன்னைக்கு சொல்வாருன்னா இன்னைக்கு சொல்ல மாட்டாரா? நீனா பேய் வந்து சொல்லுமா? அவர் சொல்லாம நான் தான் உங்களை ஆவிகிரி கண்ணில் திறந்தேன். அதே மாறாத தேவன் தான் உங்ககிட்ட வந்து சொல்வார், நான் தான் உங்களை கண்ணை திறந்த. கர்த்தர் உங்களுடைய யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை கொடுத்த உங்கள் சபை மேய்ப்பனுக்கும் இந்த சபைக்கும் விசுவாசிகள் யாவருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நேரத்தை உங்கள் சபை மேய்ப்பன் மறுபடியும் பிறந்த சபையின் மனோ அவரிடத்துல இந்த ஆராதனை நேரத்தை ஒப்படைக்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு வந்த அப்போஸ்தலர் டேவிட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே 2-3 சாட்சிகள் மூலமாக ஒரு காரியமானது நிலவரப்படும். பொதுவாகவே நான் இந்த செய்திகள்லாம் நான் பேசும்போது ஒருவேளை நம்ம வெளிப்படுற விஷயத்த தான் நம்ம பேசுகிறோமா, இல்லை தேவனோட ஆவியில் நம்ம பேசுகிறோமா, இல்லை நம்மளே ஒரு சுய விளக்கம் கொடுக்குறோமான்ற ஒரு எண்ணம் ஆரம்பத்தில் இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு செய்தி எடுத்து நம்ம நான் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது ரொம்ப ஃபெமிலியரான விஷயம் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 3:16 இந்த நாளுக்கு அது தீர்க்கதரிசிக்கு தான் பொருந்தும். இந்த நாளுக்கு தீர்க்கதரிசிக்கு தான், அந்த தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லும்போது அது பயங்கர ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு கடைசி கால செய்தியில். அது பெரிய இஷ்யூவாகி அதுக்கு பெரிய டிபேட்லாம் நடந்தது. ஆனால் அதன் பிறகு அநேக சகோதரர்கள் அதை உறுதிப்படுத்தினாங்க. அதை இன்னும் ஆணித்தரமாக உறுதிப்படுத்தினது நம்மளோட சகோதரர் டேவிட் அவர்கள். ஆக்சுவலாக நான் இந்த லைனை பேச போகிறேன்னு அவருக்கே தெரியாது. 1 தீமோத்தேயு 3:16 இயேசு கிறிஸ்து இந்த நாளுக்குரிய இயேசு கிறிஸ்துக்கு பொருந்தும். அது யாருன்னா வில்லியம் மரி பிரணாமுக்கு தான் அது பொருந்தும், மணவாட்டிக்கு தான் பொருந்தும்னு பேசும்போது அதை அவர் அவ்வளோ செய்தியிலேருந்து எடுத்து காமிச்சார். அப்போ நம்ம பேசுறது நிரூபணம் ஆகுது. அல்லேலூயா. ஸோ இந்த செய்தி கூட இப்போ அண்ணன் பேசின மாதிரி தேவனுடைய கேள்விக்கு தேவன் தான் வியாக்கானம். இதை நான் போன வாரத்தில் 2 வாரமாக நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு அநேகர் கேள்வி கேட்கும்போது பதில ஒரு வசனமாக தான் காட்டுறாங்களே தவிர ஒரு கிரியையில ஒரு சம்பவமா யாரும் காட்ட மாட்டாங்க. அதுதான் நான் சகோதரர்கிட்ட நான் சொல்லி வேதனைப்பட்டேன். பாருண்ணா, இது ரொம்ப கடினமாக கூட சில நான் சொன்னேன். உன் கோட்ஸ் எடுத்துன்னு போய் போடுறேன், உன் ரெவலேஷன் எனக்கு தேவையில்லை, உன் ரெவலேஷனே எனக்கு வேண்டாம், உன் ரெவலேஷன் தூக்கி குப்பையில போடு, நீ காட்டுற கோர்ஸ் தூக்கி குப்பையில போடு, செய்தி சம்பவங்களை பாரு அப்படின்னு. சம்பவத்தை பாரு நீ. அதுக்குதான் அந்த செய்தி புக்கில் 103வது பேரா, இந்த செய்தி புக்கில் 103வது பேரால வாசிங்க. இல்ல கிறிஸ்தியனப்பட்ட 103வது பேரா. அவர் அதை விழிப்போடு கருத்தாய் கவனித்துக் கொண்டே இருந்து இந்த முட்டாள்தனமான மாம்சத்துக்குரிய வியாக்கியானங்கள் அனைத்திலிருந்தும் இதுதான் சரியானது. இதுதான், அதாவது இந்த வியாக்கியானத்தை இவனுங்க கோட்ஸ்ல காட்டுறாங்க. இன்னைக்கு அநேக கடைசி கால செய்தியில் உள்ளவர்கள்
கோட்ஸ்ல காட்டுறாங்க எல்லாத்தையும். சொல்றாரு இந்த முட்டாள்தனமான மாம்சத்துக்குரிய வியாக்கரணம், மாம்சமா எல்லாத்தையும் பாக்குறாங்க, எல்லாவற்றையும் மாம்சமான வியாக்கரணங்கள் அனைத்தில் இருந்தும் இதுதான் சரியானது, இதான் சரி. மனோவா டேவிட் அதான் தப்பு, இந்த கோட்ஸ் தான் கரெக்ட், இந்த கோட்ஸ் தான் சரி, இந்த கோட்ஸ் தான் சரி. அடுத்தது அதுதான் சரியானது, அந்த கோட்ஸ் தான் சரி, அதுதான் சரியானது, அந்த கோட்ஸ் தான் சரியானது என்பதைகளை விட்டும் அதை விலக்கி தூரமாக வைக்கிறார், அதை விட்டு விலக்கி தூரமாக வைக்கிறார். தேவன் தான் சரி, தேவன் தான்ப்பா சரி, தேவனால் அடையாளம் காட்டப்பட்ட நபர். தேவனால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் தான். அப்ப அந்த நபர்களை தான் இன்னைக்கு நீ வந்துட்டு கன்ஃபர்மேஷனா காட்டணும். அது இங்கிலீஷ்ல ஒரு இடத்துல லைன் ஒரு நல்லா இருக்கும் பாருங்க. God's identified person. God's identified person. No words, no course. தேவன் ஒரு ஐடென்டிஃபை பண்ணா ஒரு நபரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாருங்க. ஹalleluya. இங்கிலீஷ்ல நல்லா மறுபடியும் படிங்க அந்த லைன். God's identified person. ஒரு மனிதனை தான் அவர் எப்பவுமே அவர் ஐடென்டிஃபை பண்ணுவார். எப்படி? நான் தேவன் அவனுக்குள்ள இருக்கிறேன் என்பதை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மெய்யாகவே இப்படி அந்த மாதிரி கோட்ஸ் வந்து காட்டலாம், பட் கோட்ஸே காட்டிக்க கூடாது. அது சம்பவங்கள் நடந்த பிறகு தான் கோட்ஸா மாறுச்சு. ஃபர்ஸ்ட் கோட்ஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் இது எதுவுமே கோட்ஸ் எல்லாமே வந்து சம்பவத்தை தான் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் கோட்ஸை காட்டுறாங்க, சம்பவத்தை காட்டுறதே கிடையாது. புரியுதுல இல்லீங்களா? ஹalleluya. முதல்ல சம்பவம் நடந்ததுடா, சம்பவத்தை பாருங்கப்பா, அதன் பிறகுதான்ப்பா கோட்ஸ். நீங்க எத்தனை கோட்ஸ் தான் காட்டுறீங்களே தவிர நடந்த சம்பவங்களை யாரும் காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு அதான் சொன்ன பாருங்க, சம்பவத்தின் மூலமா தான் நம்ம வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. பெரும்பாலுள்ள ஸ்திரீ நமக்கு ஒரு கோட்ஸ் கொடுத்துட்டு போனா, ஆனா அவ வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. சமாதி ஆசிரியர் நமக்கு ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு போனாங்க, ஆனா அது சம்பவமா இருந்தது. பர்திமை குருடன் ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு போனா, ஆனா அது சம்பவமா இருந்தது. ஹalleluya. ஏதேன் தோட்டம் ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு போச்சு, ஆனா அங்க ஏதேன் தோட்டத்துல சம்பவமா இருந்தது. அதுதான் சொல்ற தீர்க்கதரிசி வில்லியம் பிரேனாம் நமக்கு கோர்ஸ் கொடுக்கல, முதல்ல நம்ம சம்பவத்தை கொடுத்தாரு, கிரியை கொடுத்தார் தேவன், நமக்கு கிரியை கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட கோர்ஸா இருக்குது. இன்னைக்கு எல்லா கணிசகால செய்திலும் கோர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த கிரியை அதுதான் நம்ம அண்ணன் சொல்ற மாதிரி அந்த ஊழியங்களையும் கிரியைகளையும் சம்பவத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது முழுக்க அது இயேசு கிறிஸ்துவை காட்சியில கொண்டு வருது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மெய்யாகவே. ஆனா நீங்க கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்க, தீர்க்க தரிசனமா சொன்னாரு மனோவா ஒருத்தர் சிஎம் ஆயிட்டாருன்னு. ஆக்சுவலா அண்ணன் கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு தான் அதை ஓபன் பண்றேன். நம்மளுக்கு எந்த ஒரு ரசிகரோ அப்படிலாம் நம்மளுக்கு கான்செப்டே கிடையாது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பொதுவாகவே இந்த இன்னைக்கு யார் சிஎம் இருக்கிறா? இதுக்கு உண்மையா சொல்லுங்க. நம்ம புதுசா நம்ம மறைமுகமா இது பண்றது. தீர்க்கதரிசி அவருடைய அதிபர்களையோ அவருடைய நாட்டை பிரதமரையோ போல்டா தானே பேசுறாரு தீர்க்கதரிசி. எத்தனை பேருக்கு இந்த அவர் பேரு விஜய்னு தெரியும், ஜோசப் விஜய்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க தயவு செஞ்சு. எத்தனை பேருக்கு ஜோசப் விஜய்னு தெரியும்? கை தூக்குங்க. எனக்கு தெரியாது, உண்மையில எனக்கு தெரியாது. ஆரம்பத்துல இருந்து நான் கேக்குறேன், ஒரு 30 வருஷமா அதுதான் கேக்குறேங்க. ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க. தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த எச் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு தேசிய தலைவர் ஒருத்தர், தேசிய செயலாளர், அவர் தான் வந்து இவர் வந்து ஜோசப் விஜய்னு வந்து ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு அடையாளம் காமிச்சாரு. அப்ப நான் ஒரே வார்த்தை சொன்னேன் பிரதர் கிட்ட, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டேவிட் அண்ணா கிட்ட, அண்ணா அரசியல் வந்திருக்காரு விஜய் என்றவர் நடிகர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் எங்கேயாவது தன்னை வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு போடும்போது விஜய்னு சொல்லாம ஜோசப் விஜய்னு சொல்லிட்டாருன்னா அவர் தான் நான் சிஎம் அப்படின்னு. சாட்சி இருக்காரு கேளுங்க. அவர் வெறும் விஜய்னு சொல்லாம தன் பேரை ஜோசப் விஜய் எங்கன்னா சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அவர் தான் சிஎம் அப்படின்னு. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணா. ஏன் தெரியுமாண்ணா, அன்னைக்கு பார்வோனுடைய எகிப்துல பார்வோன் மன்னன் கிட்ட அந்த யோசேப்பு, அந்த ஜோசப்ன்ற பேர் எப்படி ராஜாவா இருந்ததோ, இவன் கடைசி வரைக்கும் நம்மள விஜய தான் காமிச்சிட்டாப்பல. ஆனா இவர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னை ஜோசப் என்ன சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா இவர் தான் சிஎம் அப்படின்னு. என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும். அப்போ பாருங்க, இவ்வளோ பேர் ஆட்சி செஞ்சாங்க சகோதரர்கள், நல்ல அருமையான சகோதரர்கள், ஸ்டாலின் ஐயா, கலைஞர் ஐயா, அம்மா எல்லாம் நல்ல அரசியல்வாதிகள் தான். ஆனா யாருமே போய் பைபிள் படின்னு சொல்லவே கிடையாது. யாருமே
போய் பைபிள் படிங்க சொல்லவே இல்லை. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 2025 ஒரு மீட்டிங்ல சிஎம் பேசுறாரு, ஜோசப்புடைய கதையை குறித்து பேசுறாரு. ஆனா அங்க இருந்தவங்களை எத்தனை பேருக்கு இந்த சம்பவம், ஸ்டேஜ்ல உட்கார கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த சம்பவம், அது ஜோசப்ன்ற ஒரு சம்பவத்தை குறித்து தான் அவர் பேசுறாருன்றது கீழே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா கிறிஸ்தவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த சம்பவத்தை சொல்லிட்டு, யோசேப்போட சம்பவத்தை கதைகளை சொல்லிட்டு கடைசியா ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, போய் பைபிள் படிங்க, நிறைய காரியம் அதுல இருக்குது, நிறைய கதைகள் அதுல இருக்குது, போய் பைபிள் படிங்கன்னு. அங்கதான் அவன் ஜெயிச்சான். யாருமே வாயை திறக்காத ஒரு வார்த்தை. சீரியஸாங்க, எப்படிங்க ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்ல முடியும், போய் பைபிள் போய் படிங்கன்னு? அங்க யாருமே அவர் ஒரு கிறிஸ்தவனா பார்க்கவே கிடையாது. அதுதான் சொல்ல வர, ஏதோ ஒரு வகையில சத்தியத்தை போதிச்சிட்டான் பத்தி. அவன் 8 கோடி பேருக்கு தெரியும் அவனை, சாரி அவரை. ஆனா ஒரு லைன், போய் பைபிளை போய் படி, அதுல ஒரு கதைகள் இருக்குது, யோசேப்போட கதைகள் இருக்கு. அப்போ ஓகே. அதன் பிறகு தீர்க்க தரிசனமா நம்ம சொன்னோன்னு சொன்னார். அதை நான் விளக்குறேன் ஏன் சொன்னோன்னு. வேட்பாளர்கள் பேர்லாம் கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், வெறும் விஜயன் வந்தானா அவர் தோத்துருவாருன்னு, ஜோசப் விஜயன் வந்தா கண்டிப்பா ஜெயிப்பார். அன்னைக்கு தான் முதல்ல தாஜ் ஹோட்டல்ல அவர் பேர் எழுதுறாரு, பெரம்பூர் சி ஜோசப் விஜய் அப்படின்னாரு. அப்பதான் சொன்னேன் அவர் ஜெயிப்பார் பாருங்க. ஆனா உடனேலாம் ஜெயிக்க மாட்டார், ஃபுல் ஸ்ட்ரகிள் ஜெயிப்பார். தொல்லையோட தான் அவர் மேல வருவாருன்னு சொன்னேன் இல்லையா? தொல்லையோட தான் அவர் மேல வருவார். ஸோ அந்த எகிப்துல எப்படி ஜோசப் ஒரு ராஜா, அடுத்த ஒரு பார்வோனுக்கு அடுத்ததா இருந்து தன் நாட்டை ஆண்டானோ, சென்ட் ஜார்ஜ் கோட்டையில 75 வருஷமா ஒரு கிறிஸ்துவ வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு கிறிஸ்துவ பேர் அங்க பதிவிடவே கிடையாது. இந்த தமிழ்நாட்டுல மனவாட்டி இருக்குதுன்னா இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயத்துலதான் நான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஜோசப்ன்ற வார்த்தை அது தலைமைச் செயலகத்துல அது ஒரு கிறிஸ்தவன் கட்டின கோட்டை. அது அந்த கோட்டையோட பேர் என்ன? சென்ட் ஜார்ஜ் கோட்டை. அந்த கோட்டையில 75 வருஷமா ஒரு கிறிஸ்தவன் பேரே கிடையாது. வேதாகம் சொல்லப்பட்ட கிறிஸ்தவன் முதல் முறையா யோசேப் என்ற பேர் முதலமைச்சரா வரும் பாருனாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்தது. ரைட்லா, அது நம்மளுக்கு ரசிகர் அதெல்லாம் நம்ம தூக்கி ஓரம் போடுவோம் அந்த யோசேப்புக்கு. ஏன்னா பேர்ல ஒரு வல்லமை இருக்கு. தீர சொல்றாரு, பெயர்ல ஒரு வல்லமை இருக்குது. அந்த பெயர் தான் அங்க ஜெயிக்க வச்சுது. அந்த பெயர் தான் அங்க ஜெயிக்க வச்சுது. அந்த மாதிரி சில அதுதான் சொன்ன பாத்தீங்களா. நான் அன்னைக்கு கூட என்னோட பிரசங்கம் இருக்கு, போய் கேட்டு பாருங்க. ஓட்டு போறதுக்கு முன்னாடி இதை நான் பேசியிருப்பேன் போன வாரத்துல. ஒரு கிறிஸ்தவ நினைச்சா ஒரு ஆட்சியாளரை மாற்ற முடியும்னு சொன்னேன். ஒரு மனவாட்டி நினைச்சா ஒரு அதிகாரியை, ஒரு ஆட்சியாளரை கொண்டு வரலாம், அதிகாரியை கொண்டு வரலாம், ஒரு அமைச்சர் முதலமைச்சர் கொண்டு வரலான்னு. அதுதான் தேவன் இன்னைக்கு நம்மளோட ஜபத்தை கேட்டு ஒரு சிறுபான்மை இனத்தில் இருந்து தமிழ்நாட்டில் வெறும் 13% தான் சிறுபான்மையினர், மிச்சம் 87% இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. 13% கிறிஸ்துவங்களே, 13% கிறிஸ்டின் முஸ்லீம்ல 13% தான் சிறுபான்மையில. அதுல கிறிஸ்துவங்க ரொம்ப குறைவு. அதுல ஒருத்தர் சிறுபான்மையில இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. புரியுதுங்களா இல்லைங்களா? இது பேசுறதுக்குன்னா இவங்களுக்கு என்ன, நானே ஆக்சுவலா நிறைய பேர் எனக்கு விமர்சனம் பண்ணாங்க. இதை நான் தெளிவுபடுத்துறேன். ஏன் பார்த்தா நம்மளுக்குலாம் அரசியல் அப்படி இப்படின்னாங்க. சரி, இவங்க கொஞ்சம் இவங்களோட ஸ்டேட்டஸ்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவங்களோட ஃபேஸ்புக்கு சில காரியங்கள்லாம் உள்ள போய் பார்க்கும்போது எல்லாம் திராவிட கட்சியில இருந்து சப்போர்ட் பண்றவங்க. ஓ, இதனால தான் நம்மள எதிர்த்தாங்க போல இருக்கு. எல்லாருமே முன்பு இருந்த அரசியல்வாதிகளுடைய டைப் இவங்க இன்னும் அதுல தான் இருக்கிறாங்க. ஓ, அதனால தான் நம்ம ஜோசப் விஜய் குறித்து பேசும்போது இவங்க காண்டாகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஐயா, நம்ம அரசியல்லாம் பேசலையா. அந்த யோசேப்புன்ற வார்த்தைக்கு தேவன் கிரெடிட் கொடுத்தார். பிரைஸ்லா. உண்மையாகவே கிரியையில தேவன் காண்பித்தார். அந்த கிரியையில இன்னைக்கு தேவன் உதவி செய்தார். கர்த்தர் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும். யாருமே நம்ம இது சபிக்கப்பட்ட ஏதேன் தான், ஆனா நீ நானும் அதில் தான் வாழும். சபிக்கப்பட்ட ஏதேன் தான். ஸ்டாலினை யாருக்கும் பிடிக்காது, ஆனா 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிப்பாங்க. ஸ்டாலினை யாருக்கும் பிடிக்காது, ஆனா பஸ்ல மட்டும் ஃப்ரீயா போயிடுவாங்க. அதே போலதான் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா கொடுக்குற அரசாங்கத்துல இருக்கிற பொருள்லாம் வாங்கிப்பாங்க. உண்மைங்களா இல்லையா? அதனால தெரிஞ்சுங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. கிரியையில ஏதோ ஒரு தேவன் செய்யறாரு, அது எல்லாமே நம்ம உற்று பார்க்க வேண்டியதா இருக்குது. நம்ம காலங்கள் எங்க பார்க்கணும்னா இஸ்ரேல போய் பாருன்னாரு. மனவாட்டியோட காலம் எங்க இருக்குது? இஸ்ரேல பார். கர்த்தருடைய வருகை எங்கன்னா இஸ்ரேல் தேசத்தை போய் பாருன்னு. அதான் நம்மளுடைய காலண்டரா இருக்குது. அதனால அன்பான சகோதர சகோதரிகளே,
நீங்கள் சொல்ற ஒரு ப்ராமிஸா இருக்கட்டும், நீங்க சொல்ற ஒரு காரியமா இருக்கட்டும், அது தேவன் ஆனர் பண்ணனா முதலாவது நீ தேவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு தேவன் எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும், என்ன செய்யறாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் நீ சொல்ற ப்ராமிஸ் அது நடக்கும். அப்பதான் உன்னோட தீர்க்க தரிசனம் அங்க வேல்யூபிளா இருக்கும். பிரைஸ்லா, அல்லேலூயா. அதனால எந்த ஒரு காரியத்தையும் நீங்க கிரியையில பாருங்கள், சம்பவத்தோடு பார்த்து கர்த்தர் இனிமே வருவார்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. தீர்க்கதரிசியோட சம்பவங்களை பார்த்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். பிரைஸ்லா, அல்லேலூயா. தேவனுடைய கேள்விக்கு அவருடைய கிரியையிலே வியாக்கியானமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காரியம் அநேக காரியங்கள் சகோதரர் டேவிட் மூலமா தேவன் உங்களிடத்தில் பேசினார். உண்மையாகவே எனக்கு பயங்கர சப்போர்ட். நான் பேசுறதுக்கெல்லாம் 2 வாரம் எடுத்த பிரசங்கத்தை மனுஷன் எவ்வளவு, அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குதுன்னா, பாருங்க நம்ம கூட தம்பியா குரலை மனவா தப்பா சின்ன சின்ன கரெக்ஷன் அது எல்லாருக்கும் வரும். சின்ன சின்ன கரெக்ஷன்ன்றது அது எல்லாருக்குமே வரும், வராமலாம் இருக்காது. தீர சொல்ற ரப்பர் இல்லாம நான் தப்பே பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னான்னா அவனை வேலைக்கு வச்சுக்காதுன்றாரு. ஒருத்தர் ரப்பர் வேலைக்கு வரும்போது எங்கப்பா பென்சில் ரப்பர்லாம் கேட்டா, பென்சில் மட்டும் ரப்பர் கேட்டா நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் கிறுக்கலே பண்ண மாட்டேன், தீர சொல்ற அவன் செலக்ட் ஆக மாட்டான்றாரு. அவன் வேலையை செய்ய மாட்டான். அதுதான் அந்த பேனுக்கு வேலையே கிடையாது, மிஸ்டேக் வரும். அப்போ ஒரு பிரசனமா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிக்கு வராத மிஸ்டேக்கா? எவ்வளவு தீர்க்கதரிசிக்கு மிஸ்டேக் வருதுங்க. அடுத்த பிரசனத்துல அதை சொல்லுவாரு, நான் போற வரை இதை சொல்லிவிட்டேன், அது நான் வருந்துகிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், அதோட அர்த்தம் இதுதான் அப்படின்னு. அவரே நம்மளாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து தவிர மற்ற எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க தான். இயேசு கிறிஸ்து தவிர வேற எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான் மிஸ்டேக்கே பண்ண மாட்டாரு. அதனால சொன்னாரு, மிஸ்டேக் என்னிடத்துல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்டாரு. மிஸ்டேக் என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சொல்லுனாரு. என்னது வார்த்தையா? ஏன்னா பாவம் என்பது தீர்க்கதரிசி சொல்றதுன்னா அவிசுவாசம். இந்த 3 காரியத்தை செய்ய வேணாம் சொன்னார்ல. என்னன்னு சொன்னாரு? வார்த்தைய தவறா வியாக்கியானம் பண்ணாத, மாத்தி வைக்காத. அப்ப அதெல்லாம் என்ன ஆகுது? பாவமா வருது. இந்த பாவம் என்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து எங்கேயுமே செய்யவே கிடையாது. பிரைஸ் லார்ட். ஆமென். தீர்க்கதரிசி சில மிஸ்டேக் பண்றாரு, அதனால தான் ஒரு மனுஷனா இருக்கிறார். நீ நானும் மிஸ்டேக் பண்ணுவோம், கரெக்ட் பண்ணுவார் தேவன். ஆமென். ஏன்னா நிறைவானது வரும்போது தான் குறைவானது நம்மளுக்கு கடந்து போகும். பிரைஸ் லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தை கொடுத்த சகோதரி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம ராபத்துல கடந்து போகலாம். மீதான நேரத்தை நம்முடைய ஊழியக்காரர் பாஸ்டர் 7 இடத்துல ஒப்பு கொடுப்போம்.